அத்தியாயம் 1. நிஜமாவா? கௌதம் தப்பான தகவல் தந்ததில்லைங்க. அப்படி ஆசையே இல்லைன்னு சொன்னானே. சுற்றி உள்ளவங்க தூண்டி விட்டுட்டாங்க. பெருசா ஒன்றும் சப்போர்ட் இல்லையே. குறைச்சி மதிப்பு போடுறது தப்புங்க. வரட்டுமே, என்ன ஆயிடும்? நமக்கு இப்போ சபையில் அப்சல்யூட் மெஜாரிட்டி இருந்தால் கவலைப்படாமல் காலாட்டலாம். 15 பேர் கூட்ட ஆதரவு விலக்கிட்டா கவுந்துடுவோம். அப்படி விலகிடுவாங்களா என்ன? அப்படி நடந்ததே இல்லையா என்ன? சரித்திரத்தில் எவ்வளவு சம்பவங்கள் இருக்கு. உதாரணமாக 1900 என்ன பண்ணலாம்? குருபிரசாத் எலெக்ஷனில் நிற்கக்கூடாதுங்க. அதுக்கு தான் என்ன செய்யலாம்னு கேட்குறேன். பேசி பார்க்குறீங்களா? லைன் போட்டு தரட்டுமா? பேரம் பேச சொல்றியா? சேச்சா, குரு கிட்ட இல்லாத காசா? பின்ன பகைச்சிக்கிறது நல்லதில்லைன்னு மிரட்டுற விஷயமா இது? சரியா வராது. ஏதாவது செய்யுங்க. ஒரு விஷயம் புரியலை எனக்கு. என்ன? ரஜினிகாந்த் எவ்வளவு பெரிய நடிகர். அவருக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய மாஸ் இருக்கு. அவரே அரசியல் சரிப்பட்டு வருமானு 100 தடவை யோசிக்கிறாரு. இந்த குரு பிரசாத் நேத்து வந்தவன். இன்னும் 20 படம் கூட முடிக்கல. இவன் எதுக்கு நம்ம அரசியலுக்கு வரான்? யானைக்கு பயப்படுறது நியாயம், பூனைக்கெல்லாம் பயப்படணுமா? இடைத்தேர்தல் தானே, நின்றுட்டு போகட்டுமே. தொகுதிக்கு நிறைய செஞ்சிருக்கோம். லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்ச தொகுதி, ஒன்றும் ஆயிடாது. யங் மாஸ் குரு பிரசாத்துக்கு இருக்குங்கிறத மறந்துடக்கூடாதுங்க. அதுவும் இல்லாம மக்கள் சைக்காலஜியையும் பார்க்கணும். இந்த தொகுதியில ஆளுங்கட்சி தோத்தாலும் ஆட்சி கவிழாதுன்னு தெரியும். ஒரு மாற்றத்துக்கு குரு பிரசாத்துக்கு போடுவோமேன்னு குத்திடுவாங்க. சின்னதா பொறி பறக்கிறப்பவே ஊதி அணைச்சிடணும். பெரிய நெருப்பா வளர விட்டுட்டா ஃபயர் என்ஜின் வந்து தான் போராடுற நிலமை வந்துடும். சின்ன பையன், இப்பதான் வளர்ந்துகிட்டு இருக்கிற பையன். அவனை போய் ஒரு பொருட்டா நினைச்சு. ஆனாலும் நீங்க சொல்றதை யோசிக்க தான் வேண்டியிருக்கு. தலைவர்கிட்ட பேசிடட்டுமா? இதெல்லாம் தலைவர் காதுக்கே கொண்டு போகாம செய்யணுங்க. செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் சொன்னா திட்டவா போறாரு? நான் ஒரு திட்டம் வச்சிருக்கேன். கொஞ்சம் செலவாகும். அனுமதி கொடுத்தா நானே இதை பார்த்துக்கிறேன். என்ன திட்டம் அது? அத்தியாயம் 2. அந்த நட்சத்திர ஹோட்டலின் டீலக்ஸ் அறையில் போர்வைக்குள் படுத்திருந்தான் ராவ். அதே போர்வைக்குள் இருந்த அவள், விடிஞ்சிருச்சு டார்லிங், குட் மார்னிங் என்றாள். கண்களை சுழற்றி தன் உடைகளை தேடினாள். தொந்தரவு பண்ணாத, ஐ எம் டயர்ட். 1 மணி நேரம் கழிச்சு எழுப்பு. நான் போகணும்ப்பா. என்ன அவசரம்? ஃப்ளைட்டை பிடிக்க போறியா? யா, 9 மணிக்கு ஃப்ளைட். என்ன அங்க ஏதாச்சும் உங்க மாநாடா? இதை சிறு தொழிலா அங்கீகரிச்சு பேங்க் லோன் எல்லாம் தரணும்னு கோரிக்கை வைக்க போறீங்களா? ஏய் நாட்டி! அவன் தலையை தடவி விட்டு போர்வையிலிருந்து வெளிப்பட்டு தன் உடைகளை பொறுக்கி கொண்டு குளியல் அறைக்கு நடந்தாள். பேச்சு கொடுத்து தூக்கத்தை களைச்சிட்ட. சாய்ந்து அமர்ந்து சிகரெட் பற்ற வைத்து கொண்டு, நான் வரட்டுமா என்றான். பெங்களூருக்கா என்றால் பாதி கதவுக்கு பின்புறம் இருந்து. பாத்ரூமுக்கு, கூட்டணி குளியல். நோ, நான் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிடுவேன். கதவை சத்தமின்றி மூடினாள். ராவ் அவள் கைப்பைக்கு வெளியே சிதறியிருந்த மேக்கப் சாதனங்களில் லிப்ஸ்டிக் எடுத்து திருகியபடி யோசனையில் ஆழ்ந்தான். குட்டை ஈர முடிகளை துவட்டியபடி வந்து கண்ணாடி முன் அமர்ந்தாள். கையடக்க ட்ரையர் எடுத்து பிளக்கில் செருகி கூந்தலுக்குள் உஷ்ணக்காற்று அனுப்பியபடி, ராவ், ஒரு செல்போன் வாங்கிக்கொடேன் என்றாள். பில் யார் கட்டுறது? அதுக்கு ஒரு ஸ்பான்சர் பிடிச்சிக்க மாட்டேனா? மகாபலிபுரத்தில் ஒரு புது பிளாட்ஸ் வாங்கினேன். சும்மா தான் பூட்டி வச்சிருக்கேன். தங்கிடுறியா பர்மனண்டா? செல்போன் என்ன, உப்பு புளி மிளகா எல்லாம் வாங்கித்தரேன். வேணா ராவ், அது வேணாம். ஏன்? அது கமிட்மெண்ட். இப்போ ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லி ஃபன். அப்புறம் பாசம் வரும், சென்டிமெண்ட் வரும், பொசசிவ்னஸ் வரும், எதிர்பார்ப்புகள் வரும். 2 பேருக்குமே பிரச்சனை. ஒரு ஹோட்டலில் நமக்கு டேஸ்ட் பிடிச்சிருக்குங்கிறதுக்காக அந்த ஹோட்டலையே வாங்க நினைக்கிறது புத்திசாலித்தனமா ராவ்? இப்பெல்லாம் ரொம்ப பேசுகிற நீ. டெல்லியிலையும் கனெக்ஷன் வந்துடுச்சே, அதான். சரி, பெங்களூரில் யாரு? இதானே வேணாங்கிறது. பெங்களூர் போகிறேன்னா அவன் நேற்று யாரோட இருந்தேன்னு கேட்பான். நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? என்ன சொல்லுவ? இதானே வேணாங்கிறதுன்னு சொல்லுவேன். லிப்ஸ்டிக் கொடு, நான் போட்டு விடுறேன். அவன் அருகில் வந்து காட்டினாள். என்னமோ தெரியல தாரா, இப்பெல்லாம் உன்னை கட்டிலுக்கு அப்புறமும் பிடிக்குது. ஐ லவ் யூன்னு சொல்லிடாத, எனக்கு சிரிப்பு வரும். போன மாதம் ஒரு ஜோக். கோயம்புத்தூரில் ஒரு திருப்பூர் பார்ட்டி. செம மப்பு. நீ தேவதை, ஊன்னு டயலாக். பிளாங்க் செக்கு கொடுத்தாரு. எவ்வளவு வேணும்னாலும் நிரப்பிக்கோன்னு சொன்னார். நியாயம்னு ஒன்று இருக்கே. நான் ஜஸ்ட் 10,000 நிரப்பி பேங்க்கில் போட்டேன். பவுன்ஸ் ஆயிடுச்சு. சினிமாவில் தான் இது நடக்கும். எனக்கு முதல் அனுபவம். காம்ப்ளிமெண்ட்டாக 1 டஜன் இன்னர் வேர்ஸ் கொடுத்தாரு. அதான் மிச்சம். அட்ரஸ் தெரியலை, இல்லைன்னா அவர் ஒய்ஃபுக்கு குரியரில் அனுப்பி வச்சுருப்பேன். நான் கூட உனக்கு இப்போ செக்காக தரலாம்னு தான் நினச்சேன். வேணாம், கேஷாகவே கொடுத்துட்றேன். சே, நீ எத்தனை வருஷ கஸ்டமர்? செக்கே கொடு. நீ இன்னும் அந்த கிரெடிட் கார்டு மிஷின் வாங்கலையா? கிண்டலா என்று தன்மேல் பீச்சி கொண்டிருந்த சென்ட்டை அவன் முகத்தில் திசை திருப்பினாள். தன் பொருள்களை கைப்பைக்குள் சேகரிக்க தொடங்கினாள். அட்வான்ஸ் புக்கிங் பண்ணணுமா தாரா? வர சனிக்கிழமை ஃப்ரீயா? அவள் யோசித்து பார்த்துவிட்டு, நோ ப்ராப்ளம். எங்கே? இதே ஹோட்டல், இதே ரூம். நேற்று நீ வந்த அதே நேரம், ரைட் என்று தன்னை நோக்கி இழுத்து தலையால் செல்லமாக முட்டினான். செல் ஒலிக்க செக் எடுத்து எழுதியபடி ஹலோ என்றான்.
ராவ், கிரண் பேசுகிறேன். நேற்று நைட்டு செல்லை ஆஃப் பண்ணி வச்சிருந்தியா? ஆமாம், கொஞ்சம் பிஸி, பேட்டரி சார்ஜ் பண்ணிட்டு இருந்தேன். முட்டாள், அவசரமாக மீட் செய்யணும். பல்லு தேய்ச்சிட்டியா? அது பரவாயில்ல, குளிக்கணும். தாரா தன் கைப்பையிலிருந்து ஃப்ளைட் டிக்கெட் எடுத்து காட்டி தன் வாட்சை காட்டி நான் போக வேண்டும் ப்ளீஸ் என்று அபிநயிக்க, ஒரு நிமிஷம் கிரண் என்று பொத்தி செக்கில் கையெழுத்திட்டு கிழித்து கொடுத்தான். பெற்றுக்கொண்டு அவன் கன்னத்தில் முத்தம் கொடுத்து, மீண்டும் அடுத்த வாரம் இதே நாள் இதே கட்டிலில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது தாரா. பை பை என்று காதருகில் சொல்லி டக் டக் என்று நடந்து சென்றாள் தாரா. சொல்லு கிரண், எங்கே வரணும், எப்போ வரணும்? முத்தம் கொடுத்தது யாரு? உனக்கு தான் பிடிக்காதே, பேர் தெரிஞ்சு என்ன செய்ய போற? பிடிக்காதுன்னு இல்லை, கரை கண்டாச்சு, நீயும் விட்டுடு, நல்லதில்ல. எனக்கு நாலா பக்கமும் கடல் தான் தெரியுது, கரை கண்டதும் நான் நிறுத்திடுறேனே. அவசரம்னு சொன்னேன், இப்போ இந்த அட்வைஸில் டயத்தை வேஸ்ட் செய்யணுமா? ஓகே, இன்னும் 1 மணி நேரத்தில் நீ அலெக்ஸ் வீட்டில் இருக்க. வர்றப்போ வறுத்த முந்திரி வாங்கிட்டு வரட்டுமா? பார்ட்டி இல்லடா, பிஸ்னஸ். 4 நாளில் 20 லட்சம் சம்பாதிக்கிற பிஸ்னஸ் என்றான் எதிர்முனையில் கிரண். அத்தியாயம் 3. மேக்கப் நாற்காலியில் சரிந்து முகத்தை பான்கேக் தடவலுக்கு ஒப்படைத்துவிட்டு கண்களை மூடியிருந்தான் குருபிரசாத். காஸ்டியூம் உதவி ஜிம்கி வைத்து தைத்த ராஜாவுக்கான உடை ஹேங்கர்களை கொண்டு வந்து மாட்டினான். மினரல் வாட்டர், கூலிங் கிளாஸ், வெட் கிளாஸ், சிகரெட், லைட்டர், பாக்கு, ரெஃப்ரெஷ்னர், பேட்டரி ஃபேன், புத்தகம், பேனா என்று பல சரக்குகளை 2 லெதர் பேக்குகளில் இடம் வள தோள்கள் சுமக்க கூப்பிடு தூரத்தில் நின்றான் நேரடி உதவி மணி. மணியில் மா என்பதற்குள் சார் என்று குருபிரசாத் முன்பு ஆஜராகி விடுவான். 2 விரல் காட்டினால் சிகரெட், கட்டை விரல் காட்டினால் வாட்டர் பாட்டில் என்று பளிச்சென்று கிரகித்து பவ்யமாய் பிரசாதமாகத்தான் நீட்டுவான். சிகரெட் சாம்பலை ஆஸ்ட்ரே திறந்து வாங்கிக் கொள்வான். சாப்பிடும்போது மீன் முள் எடுத்தால் முகம் சுளிக்காமல் வாங்கிக் கொள்வான். நகம் வெட்டுவான், சொடக்கு எடுப்பான், தைலம் தடவி முதுகு பூரா பிடித்து விடுவான். மணி சார். 2 விரல்கள். சிகரெட் உருவி கொடுத்து லைட்டர் கிளிக்கி பற்ற வைத்து மரியாதை தூரம் விலகினான். பார்த்திபனை கூப்பிடு. தோ சார். மேக்கப் அறைக்கு வெளியே ஒரு வணக்கம் வைப்பதற்காக 30 பேர் காத்திருந்தார்கள். டான்ஸ் செட்டில் ஜொலிக்கும் உடைகளுடன் கதாநாயகியின் 2 பக்கங்களிலும் ஆடப்போகிற பெண்கள் டான்ஸ் உதவியின் 1-2-1-2விற்கு ஸ்டெப் ஒத்திகைத்து கொண்டிருக்க, இளவரசி உடையில் நாயகி ஏர்கூலர் முன்பாக பிளாஸ்டிக் நாற்காலியில் அமர்ந்து, தினம் 4 சப்ஜெக்ட் கேட்குறேன், எனக்கு இதை பிடிச்சிருந்து ஆக்டிங் ஸ்கோப்பும் இருந்தால் தான் ஒத்துக்கிறேன், அதனால தான் குறைவான படங்களில் நடிக்கிறேன் என்று சொல்ல, சும்மாச்சுக்கும் டைரியில் அதையெல்லாம் எழுதி கொள்வது போல பாவ்லா செய்த நிருபர் வரிசையாக 3 படம் ஊற்றிக்கிட்டதும் ராசி இல்லாத நடிகைன்னு ஒதுக்கி வச்சிட்டது தெரியும் கண்ணு என்று நினைத்து கொண்டு, திடீர்னு கவர்ச்சி காட்ட தயார்னு சொல்லியிருக்கீங்களே, ஏன் என்றான். மணி அங்கே இங்கே ஓட்டமாய் ஓடி கார்களுக்கு பின்னால் புரொடக்ஷன் மேனேஜருடன் பேசிக்கொண்டிருந்த குருபிரசாத்தின் காரியதரிசி பார்த்திபனை பார்த்துவிட்டு, அண்ணே சார் உங்களை அர்ஜென்ட்டாக கூப்பிடுறாரு என்றதும் அப்போதுதான் பற்ற வைத்த சிகரெட்டை புரொடக்ஷன் மேனேஜரிடம் திணித்துவிட்டு ஓடி வந்து மூச்சிரைத்து, என்ன சார் என்றான் பார்த்திபன். எத்தனை மணி வரைக்கும் ஷூட்டிங் போட்டிருக்காங்க? அதான் பேசிக்கிட்டு இருந்தேன். செட்டு பிரிச்சாகணும். ஒரு தெலுங்கு படத்துக்கு போன மாதமே இந்த ஃப்ளோரை கமிட் பண்ணிட்டாங்களாம். நீங்கள் சரின்னு சொன்னால் நைட்டும் கண்டினியூ பண்ணி நாளையோட இந்த சாங்கை முடிச்சிடுறாங்களாம். அப்படித்தான் சொல்லுவாங்க. 3 நாள் பண்ணிடுவாங்க. முதல்ல இந்த செட்டில் ஒரே ஒரு பல்லவி மட்டும்தான்னு சொன்னாங்க. இப்போ ஃபுல் சாங்கும் இங்கேயே முடிக்கிறேங்கிறாங்க. கேட்டேன் சார். 2 ஏரியா தான் இது வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகியிருக்கான். கொஞ்சம் டைட்டாக இருக்கிறதால இதிலையே பாட்டை முடிச்சிட சொல்லி ப்ரொடியூசர் தான். ராஜாராணி கெட்டப்பில் முழு பாட்டு இப்போ எவனாச்சும் பாப்பானாயா? அதுவும் ஒரே காஸ்டியூமில். டைரக்டர் எங்கே? கூப்பிடு. தலையில் பொருத்தப்பட்ட விக்கை சரி பார்த்தான் குருபிரசாத். குட் மார்னிங் சார் என்று ஒல்லியாக தலை கலைந்து தாடி வைத்து வந்து நின்றான் டைரக்டர். என்ன சுதாகர், இவ்வளவு சொதப்பல் கம்பெனின்னு 1 கோடி காமிச்சிருந்தா வேற பேனர் சொல்லி விட்டுருப்பேன். ஒரே ஒரு கட் சார்னு சொன்னதால தான் இந்த கெட்டப்புக்கே முதல்ல சம்மதிச்சேன். முழு பாட்டுன்னா கேனத்தனமாக இருக்குது. ரொம்ப ஒஸ்ட் ட்ரெண்டுன்னு புரியலையா? எனக்கு புரியுது சார். நீங்கள் தானே டைரக்டர், நீங்கள் தான் சொல்லணும். இந்த செட்டில் ஒரே ஒரு கட் மட்டும்தான் ஷார்ட் பண்ணுவேன்னு பிடிவாதம் பிடிக்கணும். எப்படி சார், முதல் படம். சில விஷயங்களை நான் காம்ப்ரமைஸ் செய்யணும். எல்லாத்துக்கும் சரி சரின்னு தலையாட்டினா உங்கள் பிரேக் போயிடும். படத்தை விற்றுட்டு ஓடினா என்ன, ஓடலைன்னா என்னன்னு அடுத்த ப்ரொடக்ஷனுக்கு போயிடுவாங்க. நான் பேசி பார்த்துட்டேன். முதல்ல இந்த சாங்கே வேணாம், தூக்கி வச்சிடலாம்னு சொன்னார் சார். கேசட்லேயே ரொம்ப ஹிட் ஆனது இந்த பாட்டு தான் சுதாகர். இப்போ எல்லா டீ கடையிலையும் இதைத்தான் கேட்குறேன். இதை எப்படி கட் பண்ணுறது? ஒருவேளை நீங்கள் ஃபைனான்ஸில் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னால். சிறு ஏரியா கேட்டேன், கொடுக்கல. நான் மட்டும் ஹெல்ப் பண்ணணுமா? நான் பப்ளிக் லைஃபுக்கு வேற ஒரு ரூட்டில் பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன் சுதாகர். இல்லைன்னா வரமாட்டேன்னு விட்டு உக்காந்துட்டு பிரச்சனை பண்ணலாம்.
அப்போ ஒன்று செய்யுங்க, நைட்டு நடிக்க மாட்டேன், இன்னைக்கும் நாளைக்கும் டே கால் ஷீட்டில் என்னை யூஸ் பண்ணிக்கிட்டு ஆளை விடுங்க போங்க என்றான் குருபிரசாத். பார்த்திபன் அவசரமாக கதவு திறந்து வந்து குருபிரசாத்தின் காதுக்குள் பேச, வந்திருக்காரா என்றான் ஆச்சரியமாய். எங்க? கார்ல. குரு உடனே எழுந்து சிகரெட்டை ஆஸ்ட்ரேயில் நசுக்கி ரெஃப்ரெஷ்னர் வாங்கி வாய்க்குள் பீச்சிக்கொண்டு டைரக்டரிடம் வந்துட்டேன் என்று மட்டும் சொல்லிவிட்டு பார்த்திபன் வழி நடத்த விரைந்தான். தூரமாய் ஒரு மரநிழலில் நின்ற படகுக்காரை நெருங்கி பின்கதவு திறந்து வணக்கம் என்று ஏறிக்கொண்டான். துண்டு போட்ட அவர் அருகில் எல்லா செய்தித்தாள்களும் கிடந்தன. எப்படி இருக்கீங்க? வெற்றிலை காவி பற்களால் சிரித்தார். நல்லா இருக்கே. நீங்கள் போய் என்ன தேடி ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா நானே. அதனால் என்ன, நீங்கள் எவ்வளோ பிஸின்னு எனக்கு தெரியும் தம்பி. நேற்று நைட்டு செயற்குழு கூட்டம் நடந்தது. எல்லாரும் ஒரே மாதிரி அபிப்பிராயப்படுறாங்க. வர 27ஆம் தேதி தேர்தல் மனு கொடுக்குற கடைசி நாள். அன்னைக்கு காலையில் ப்ரெஸ் மீட் வச்சு எங்கள் கட்சியில் சேர்றதாகவும் கட்சி சார்பாக தேர்தலில் நிற்கிறதாகவும் அறிவிப்பு கொடுத்துட்டு உடனே ஊர்வலமாக போய் நாமினேஷன் ஃபைல் பண்ணிடலாமே. உங்களுக்கு அந்த வரவேற்பு மரியாதையை கொடுக்கணும்னு கட்சியில் எல்லாரும் ஆசைப்படுறோம் தம்பி. அண்ணே, நான் அரசியலுக்கு வர்றதா வேணாமான்னு பல தடவை யோசிச்சு ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். சினிமாவில் இப்பெல்லாம் சமுதாயத்தை நல்வழிப்படுத்துகிற மாதிரி எதுவும் செய்ய முடியலை. முழுக்க கமர்ஷியலாக போச்சு. நிறைய சம்பாதிக்க தான் முடியுது. ஏற்கனவே எங்கள் அப்பா எனக்கு சேர்த்து வச்சுட்டு போனதை ஊதாரித்தனமாக அழிச்சாலும் 5 தலைமுறை அழிக்கலாம். அதனால தான் மக்களுக்கு நேரடியாக நல்லது ஏதாச்சும் பண்ண நினைக்கிறேன். இவனுக்கு ஏன் இந்த வேலைன்னு சிலர் நினைப்பாங்க. நான் ஏதோ பதவி ஆசையில் அரசியலில் இருக்கிறதா சிலர் நினைப்பாங்க. ஆதரவு இருக்கிற அதே சமயம் எதிர்ப்பும் ஏற்படும். அதனால் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அமைதியாக செயல்படலாமேன்னு நினைக்கிறேன். உங்கள் நோக்கம் தூய்மையாக இருக்கிறதால தானே நாங்கள் உங்களை எங்கள் வேட்பாளராக நிறுத்த நினைக்கிறோம். சில இடத்துல அடக்கமாக செயல்படணும், சில இடத்துல பகட்டும் பந்தாவும் காட்டணும். தொண்டர்கள் உற்சாகப்படணும் தம்பி. அதுக்கு கொஞ்சம் விட்டு கொடுங்க. நீங்கள் அனுபவஸ்தர் சொல்கிறீங்க, மறுபடி மறுக்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. உங்களுக்கு சென்டிமெண்ட் நம்பிக்கை உண்டா? நிறைய. என்னோட எல்லா காருக்கும் கூட்டினா 5 வர்ற மாதிரி தான் நம்பர் வாங்குவேன். அந்த மாதிரி என்னோட ராசி நம்பர் 9. 27ஆம் தேதியில் 2 7 கூட்டினா 9 வரும் பாருங்க. என்னோட எல்லா படமுமே 9, 18, 27 இந்த தேதிகளில் தான் ரிலீஸ் செய்ய சொல்லுவேன். அரசியலில் இறங்குறது என் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட். அதனால தான் வேட்பு மனுவுக்கு அது கடைசி நாளாக இருந்தாலும் 27 செலக்ட் செஞ்சேன். அப்படின்னா மறுபேச்சே இல்லை. மனசுக்கு பிடிக்காம எதையும் செய்யக்கூடாது. கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்கிறீங்க. சென்னையே பிரமிக்கிற மாதிரி வெற்றி விழாவை நடத்திட்டா போச்சு. வருத்தம் எதுவும் இல்லையே? ஒத்துக்கிற மாதிரி கரெக்டான காரணம் சொல்லிட்டீங்களே. அப்போ நீங்கள் ஷூட்டிங் வேலையை பாருங்கள். தொந்தரவு பண்ணிட்டேன். பெரிய வார்த்தைண்ணே. நீங்கள் தேடி வந்ததே குறுகுறுன்னு இருக்குது. கட்சிக்கு ஒரு சிங்கம் கிடச்சிருக்கிறப்போ இதெல்லாம் என்ன பெரிய விஷயம்? எம்எல்ஏ ஆனப்புறம் சினிமா வேலை கொஞ்சம் பாதிக்குமே. கமிட்மெண்ட்டை குறைச்சிக்குவேன். ஆனால் நிறுத்திடக்கூடாது. ஏன்னா இது ஒரு மகா மீடியா. நான் இன்னும் கொஞ்சம் சிவப்பாக அழகாக பிறந்திருந்தா உங்களுக்கு போட்டியாக இறங்கியிருப்பேன் தம்பி என்று அவன் தோளில் தட்டி சிரித்தார். குருபிரசாத்தும் அந்த ஹாஸ்யத்தில் பங்கு கொண்டு இறங்கி கொண்டதும் தூரத்தில் இருந்து டிரைவர் குடுகுடுவென்று ஓடி வந்து கார் சென்றதும் மீண்டும் மேக்கப் அறைக்கு பார்த்திபனின் காதுக்கு மட்டும் கேட்கும்படி பேசிக்கொண்டு நடக்க நாயகியை பேட்டி எடுத்து கொண்டிருந்த நிருபர் வாசு இப்போது பொது தொலைபேசியில் இருந்து தன் விசுவாச பத்திரிகையின் உதவி ஆசிரியரிடம் சொல்லி கொண்டிருந்தான். ஸ்கூப் நியூஸ் முத்து, தலைவர் சாரங்கன் செட்டுக்கு வந்து குருபிரசாத்தோட காருக்குள்ளேயே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு போறாரு. அட சத்தியமாயா? அவர் கார் நம்பர் எனக்கு தெரியாதா? கூலிங் கிளாஸ் ஏற்றி விட்டுருந்தாலும் பார்த்துட்டேன். சந்தேகமே இல்லை. குருபிரசாத் கண்டிப்பாக தேர்தலில் நிற்கிறாரு. போல்டாக எழுது. நான் இங்கே செட்டில் இன்னும் இதை பற்றி ஏதாச்சும் ஸ்ட்ராங்காக நியூஸ் கிடைக்குதான்னு பார்க்குறேன். அத்தியாயம் 4. என்ன விளையாடுறியா என்றான் அலெக்ஸ். நான் சொன்னது சீரியஸ் தான் என்றான் கிரண். ரிஸ்க் பெரிய ரிஸ்க் என்றான் ராவ். முதல்ல அதை கலட்டி தொலை என்று அலெக்ஸின் காதிலிருந்து வாக்மேனை பிடுங்கி போட்டான் கிரண். ராவ் அருகில் கிடந்த ஆங்கில சினிமா இதழை புரட்டி, அட இவளும் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்கிட்டு இருக்காளா என்றான். கிரண் அந்த புத்தகத்தை பறித்து மூளையில் வீசினான். ஏண்டா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லையா கத்தினான். கிரண், ஆத்திரப்படாத. குருபிரசாத் ஒரு பாப்புலர் நடிகன். அவன் சரின்னு சொன்னா கியூவில் நின்று முத்தம் கொடுக்கறதுக்கு தமிழ்நாடு பூரா யங் கேர்ள்ஸ் லாரியில் புறப்பட்டு வருவாங்க. காரை விட்டு கீழே கால் எடுத்து வச்சாலே டிராஃபிக் ஜாம் ஆயிடும். அப்படிப்பட்டவனை கடத்துறதுனா சின்ன விஷயமா என்றான் அலெக்ஸ் நாற்காலியை திருப்பி போட்டு அமர்ந்து கொண்டு. அது சின்ன விஷயம் இல்லைங்கிறதுனால தான் பெரிய தொகை 20 லட்சம். கவர்ச்சியா இல்லையா? தொகை கவர்ச்சியாக தான் இருக்கு. ஆனால் ஏன் இப்படி தொடர்நடுங்க ஆரம்பிச்சிட்டீங்க 2 பேரும்? கச்சிதமாக பிளான் போட்டா அமெரிக்கன் பிரசிடென்ட்டையே கடத்தலாம். குருபிரசாத் ஒரு நடிகன், அரசியல் தலைவர் இல்லை. அவனுக்கு எந்த பாதுகாப்பும் கிடையாது. அவனோட பாப்புலாரிட்டி தான் அவனுக்கு பாதுகாப்பு. சவாலாக எடுத்துக்கிட்டு இறங்கலாம் அலெக்ஸ்.
நீ இந்த ப்ராஜெக்டை எடுத்துக்கிறதா அட்வான்ஸ் எதுவும் வாங்கி தொலைச்சிட்டியா கிரண்? நாளை காலையில் உறுதியாக சொல்லியாகணும். இது வேணாம் கிரண், அரசியல் சம்மந்தப்பட்டிருக்கு. அதனால என்ன, கேரண்டியாக பணம் வந்துடும். எனக்கு அந்த பயம் இல்லை. பின்ன மூளை தேஞ்சிடுச்சாரா? உசுப்பேத்தாத, அதிக டைம் இல்லைன்னு பார்த்தேன். ஏன் டைம் இல்லை? இன்னைக்கு தேதி என்ன? 18. குருபிரசாத்தை நாம் கடத்த வேண்டியது 23 இல்லைன்னா 24. இது நம்ம இஷ்டம். 27ஆம் தேதி வரைக்கும் அவனை ரகசியமாக நம்ம கஸ்டடியில் வச்சுக்கணும். 28 ரிலீஸ் செய்யணும். நமக்கு நடுவில் 5 நாள் இருக்கு. சரி, விபரமாக சொல்லு, அப்புறம் முடிவெடுக்கலாம். எதுக்காக இந்த கடத்தல்? பிளாக்மெயில் செஞ்சு பணம் வாங்குற பிளானா? அது இல்லை. பத்திரம் எதுலையாவது கையெழுத்தா? அதெல்லாம் இல்லைப்பா. தென் சென்னை பாராளுமன்ற தொகுதிக்குள்ளே இருக்கிற சித்தாப்பூர் சட்டமன்ற தொகுதியில் அந்த எம்எல்ஏ செத்து போயிட்டதால இடைத்தேர்தல் அறிவிச்சிருக்காங்க. ஆமாம், தெரியும். சாரங்கனும் அவரோட கூட்டணியில் இருக்கிற கட்சிகளும் சேர்ந்து குருபிரசாத்தை முதலமைச்சராக்கணும்னு பிளான் பண்ணுறாங்க. இது உடனடியாக நடக்கிற வேலை இல்லை. முதல் கட்டமாக குருபிரசாத்தை கட்சியில் சேர்த்து எம்எல்ஏ ஆக்கி ஆளுங்கட்சியை உடைச்சி ஒரு குரூப்பை இழுத்து. அதெல்லாம் நமக்கு புரியுது, நேராவா? கொஞ்சம் கொஞ்சமாக குருபிரசாத்தை கரைச்சிட்டாங்க. அவனும் சாரங்கன் கட்சியில் சேர சம்மதம் கொடுத்தாச்சு. இடைத்தேர்தல் கட்சி சார்பாக வேட்பாளராக நிற்கிறான். அப்படி எந்த நியூஸும் நான் படிக்கலையே. விஷயம் ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கு. 27ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாள். அன்னைக்கு காலையில் தான் குருபிரசாத் அறிக்கை விடுறான். இப்போ எல்லாமே கிளியர். குருபிரசாத் இந்த எலெக்ஷனில் நிற்கக்கூடாது. உங்ககிட்ட வந்திருக்கிற பார்ட்டி யாரு? ஒரு தொழிலதிபர், காசிநாதன்னு பேரு, லெதர் எக்ஸ்போர்ட்ஸ். இவர் ஒரு மந்திரிக்கு வலது கை. மொத்த பணமும் முன்கூட்டியே தரேங்கிறாரு. என்ன வசதி வேணும்னு பட்டியல் போட்டா செஞ்சு தராராம். அந்தமானில் பங்களா இருக்கான். சொந்தமாகவே ஹெலிகாப்டர் இருக்கான். அங்கே கொண்டு போயிடுறீங்களான்னு கூட கேட்குறாரு. அலெக்ஸ் ஃப்ரிட்ஜ் திறந்து பீர் பாட்டில் எடுத்து ஓப்பனர் தேடி கிடைக்காமல் கடைவாய்ப்பல்லால் கலற்றி விட்டு பருகினான். ராவ் தீக்குச்சி கொளுத்தி கொளுத்தி ஆஸ்ட்ரேயில் போட்டபடி டீட்டெயில்ஸ் கொடுத்தாரா? சகலமும். என்ன வேணும் கேளு. குருபிரசாத் கிட்ட 7 கார் இருக்கு. அவன் வளர்க்குற நாய் பேரு டெர்ரி. ஃபார்ம் ஹவுஸில் நீச்சல் குளம் இருக்கு. 6 ஃபோன், 2 செல்ஃபோன். தவிர அவன் ஹாமில் வேற மெம்பர். அப்புறம் இரு, ஏதாச்சும் பிளான் வச்சிருக்கியா கிரண் என்றான் அலெக்ஸ். ஒட்டட மாதிரி லேசாக யோசிச்சிருக்கேன். அதுக்கு உரம் போட்டு இரும்பு திரையாக்கணும். கமான் ஷுட், கிரண் சொல்ல துவங்கினான். அத்தியாயம் 5. டப்பிங் தியேட்டரில் அடுத்த ரீல் மாற்றும் இடைவெளியில் வெளியே வந்தான் குருபிரசாத். கொட்டாவி மென்றான். பார்த்திபன் அருகில் வந்து, மணி 2 சார், முடிச்சுக்க சொல்லலாமா? நாளைக்கு வேணும்னா என்றான். இன்னும் 2 ரீல் தான் பார்த்திபன், முடிச்சிடலாம். அப்புறம் பெண்டிங் விழுந்துடும். மணி 4 ஆயிடும் சார். பரவாயில்ல, காலையில் 11 மணிக்கு தான் வருவேன்னு ஜேகே ஆர்ட்ஸில் தகவல் சொல்லிடு. எங்கே மணி? சார் என்று ஓடி வந்து நின்ற மணி சிகரெட் எடுத்து கொடுத்தான். லைட்டர் கொடுத்து விட்டு சிரமப்பட்டு தன் கொட்டாவியை அடக்கினான். எல்லாத்தையும் காரில் வச்சுட்டு நீ ஆட்டோ பிடிச்சு போயிடு. எனக்கு லேட் ஆகும். பரவாயில்ல சார். பார்த்தி, நீ கூட போயிடலாம். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். மணி, நீ போ, டிரைவர் இங்கே வர சொல்லு. குருபிரசாத் நடந்து அந்த சிட்டவுட்டில் நின்று நட்சத்திரங்கள் போர்த்தின கருப்பு வானத்தை பார்த்தபடி புகைப்பிடித்தான். பார்த்திபன் டிரைவர் முருகனிடம் குறிப்புகள் சொல்லிவிட்டு வந்து அருகில் நின்றான். இப்போ கூட டைம் இருக்கு சார். என்ன? மறுபரிசீலனை செய்யலாம். எதை? நீங்கள் எலெக்ஷனில் நிற்கிறத. என்ன பார்த்திபன், நீயும் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? நான் ஊழல் செஞ்சு கோடி கோடியாக மூட்டை கட்டுறதுக்கு அரசியலுக்கு போகலை. திகட்ட சொத்து இருக்கு. நேற்று ஏதாச்சும் புதுசாக அமெரிக்காவில் மார்க்கெட்டுக்கு வந்தா இன்னைக்கு அது என் ரூமில் இருக்கு. நிஜமாவே நல்லது செய்யணும்னு ஆசைப்படுறேன். இன்னைக்கு சூழ்நிலையில் கஷ்டம் சார். கொள்கை அரசியல் எல்லாம் எப்போவோ செத்துடுச்சு. இப்போ நடக்கிறது பதவி அரசியல். நீங்கள் நினைக்கிறத செய்ய அதிகாரம் வேணும். அதுக்கு பதவி வேணும். அது கஷ்டம். என்ன கஷ்டம்? சாரங்கம் பெரிய தலைவர், அனுபவஸ்தர். என்ன மாதிரியே நல்லது செய்யணும்னு ஆசைப்படுறாரு. மக்கள் ஒரு புது புரட்சிக்கு தயாராக இருக்காங்க. சூழ்நிலை ரொம்ப சாதகமாக இருக்குப்பா. தப்பு கணக்கு சார். பதவியை தங்கத்தட்டில் வச்சு உங்கள் கையில் தூக்கி கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க. எல்லாம் பாவலா. எல்லாரும் நாக்க தொங்க போட்டுக்கிட்டு அலையிறாங்க. உங்களை ஏனியா பயன்படுத்திக்கத்தான் நினைக்கிறாங்க. ரொம்ப பெசிமிஸ்டிக்காக பார்க்குற. உங்கள் இஷ்டம் சார். இப்போ சினிமாவில் நல்ல இமேஜ் இருக்கு. கட்சிக்கு போகிறப்போ மற்ற கட்சி ரசிகர்கள் உங்கள் மேலே வெறுப்பை வளர்த்துக்குவாங்க. இது வேற அது வேற. நீ கொஞ்சம் எடுத்து சொல்லுன்னு சொன்னாங்க, அதான். யாரு? தீபிகாவா? மௌனமாக இருந்தான். சொல்லு. ஆமாம். என்னடா அது ஆச்சரியமா இருக்கு? நேற்று கூட ஃபோனில் பேசினேன். சரின்னா எப்போ பேசினா உங்ககிட்ட? காலையில். ஹைதராபாத்தில் தானே இருக்கா? 10 மணிக்கு வந்திருப்பா. ஃபோன் போடு. பார்த்திபன் செல்போனை எடுத்து தயங்கி, மணி 2, டயர்டாக தூங்கிட்டு இருப்பாங்க என்றான். பரவாயில்ல, போடு. உதவி டைரக்டர் தள்ளி நின்று ரெடி சார் என்றான். வரேன் என்றதும் விலகினான். பார்த்திபன் நீட்டிய செல்போனை வாங்கி, என்ன தீபிகா, இன்னும் 2 நாள் ஷூட்டிங் இருக்குன்னு திடீர்னு வந்துட்ட? வந்தா தகவல் சொல்கிறது இல்லையா என்றான் குருபிரசாத். ஃப்ளைட் லேட்டுங்க குரு. 1 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன்.
காலையில் பேசலாம்னு இருந்தேன். ஏன் இப்படி கண் முழிச்சு ஸ்ட்ரெயின் பண்ணுறீங்க? இன்னும் 2 ரீல் தான். ஆர் யூ ஆல்ரைட் தீபிக்? எனக்கு ஒன்றும் இல்லை. மழையில் செட்டு டேமேஜ் ஆயிடுச்சு, கேன்சல் பண்ணிட்டாங்க. காலையில் பார்த்திக்கிட்ட என்ன சொன்னேன்? தூக்கம் வருதுப்பா, நேரில் பேசுவோமே. எப்போ? நாளை காலையில் 9 to 11 ஒரு பாம்பே ஃபோட்டோகிராஃபரோட ஸ்டில் செலெக்ஷன். 12 மணிக்கு சாவி பத்திரிக்கை ஆஃபீஸ் போகிறேன். ஒரு நட்சத்திர விசிட் மாதிரி ப்ரோக்ராம். லஞ்ச் அங்கே தான். அப்புறம் வீட்டில் தான் இருப்பேன். கணேஷ்ராம் 4 CD கொடுத்துருக்கான். ஆஸ்கார் ப்ரப்போஸ்டு ஃபிலிம்ஸ். நீங்கள் எப்படி? எனி சான்ஸ் ஆஃப் ஜாயினிங் மீ ஃபார் டின்னர்? என்ன இது இப்படி ஃபார்முலா பேசுகிற? வரணும்னு உரிமையாக சொல்லுவேன் எப்போவும். இனிமே தான் உங்கள் நேரத்தை நான் முழுக்க சொந்தம் கொண்டாட முடியாதே. யாராச்சும் துண்டு போட்டவங்களோட உங்களுக்கு பொலிட்டிக்கல் டிஸ்கஷன்ஸ் இருக்கும். என் மேலே கோபமாக இருக்கியா தீபிக்? கொஞ்சம் மௌனம் கழித்து ஆமாம் என்றாள். நாளைக்கு மத்தியானம் 3 மணிக்கு வரேன். அதுக்குள்ளே உன் ப்ரோக்ராம் எல்லாம் முடிச்சுட்டு வந்து வீட்டில் இரு. லஞ்ச் மனசு இருந்தால் ரெடி பண்ணி வை. என்னப்பா இது? நானே சமைக்கிறேன். முடிஞ்சால் லஞ்ச் ப்ரோக்ராம் மட்டும் அவாய்ட் பண்ணிடுறேன். சேர்ந்து சாப்பிட்லாம். அது எப்படி நிமிஷத்தில் கோபம் போயிடுது உனக்கு? கோபம் போயிடுச்சுன்னு யார் சொன்னது? அதுக்காக குருவை வெறுக்க முடியுமா? சாரி, தூக்கத்தை கெடுத்துட்டேன். இதான் ஃபார்மல். குட் நைட். குட் நைட். நகம் கடித்து துப்பி கொண்டிருந்த பார்த்திபன் விரலை துடைத்து கொண்டு ஃபோன் வாங்கி கொண்டான். சார், காலையில் நான் நேராக செட்டுக்கு வந்துடுறேன். ஒய்ஃபை ஸ்கேனிங் கூட்டிகிட்டு போகணும். நோ ப்ராப்ளம். எத்தனாவது மாதம்? 9 சார். இன்னும் 10 நாளில் டெலிவரி டேட். தலைப்பிரசவம். டென்ஷனாக இருக்குது சார். பயப்படாத, மலரில் தானே பார்க்குற. நான் மாலினிகிட்ட பேசுகிறேன். இப்பெல்லாம் பிரசவம் ஒன்றுமே இல்லை. தீபிகாவுக்கும் ரொம்ப ஆசை என்று பெருமூச்சு விட்டவன் 2 தடவை டெர்மினேட் பண்ணியாச்சு என்றான். மேரேஜ் அறிவிக்கலாம் சார். இது ரைட் டைம். 8 படம் கமிட் ஆகியிருக்கா. ஹிந்தி என்ட்ரி வேற. எப்படியும் இன்னும் 2 வருஷம் ஆகும். குருபிரசாத் டப்பிங் தியேட்டருக்குள் நுழைந்து மைக் முன்னால் நின்று சவுண்ட் என்ஜினியருக்கு கண்ணாடி சதுரம் வழியாக சைகையால் ரெடி சொல்லி ஹெட்ஃபோனை மாட்டிக்கொள்ள திரையில் குருபிரசாத் குதிரையில் வந்து இறங்கினான். அத்தியாயம் 6. தோட்ட வீட்டின் புல்வெளியில் ஊஞ்சலாடியபடி பிஸ்னஸ் வீக் படித்து கொண்டிருந்த காசிநாதன் இடுப்புயர பிரவுன் நாய் குறைத்ததும் நிமிர்ந்து பார்த்தார். தூரத்தில் கேட் அருகே வாட்ச்மேன் பைக்கில் வந்து காலூன்றி நிற்கும் கிரணிடம் விசாரித்து கொண்டிருக்க, நீலகண்டா, நான் தான் வர சொன்னேன், குரல் கொடுத்தார். படபடவென்று வந்து நின்றது பைக். ஹெல்மெட் கலற்றி பைக் சீட்டில் வைத்துவிட்டு அவர் முன் வந்து நின்றான் கிரண். ஊஞ்சலின் ஆட்டத்தை நிறுத்தி உட்காரு என்றார். பிரம்பு நாற்காலியில் அமர்ந்தான். மூங்கில் டீப்பாய் மேல் மது வகைகள் இருந்தன. ஹாட் பேக்ஸ், பிளேட்ஸ் இருந்தன. அவற்றை நோக்கி கை நீட்டி ஹெல்ப் யுவர் செல்ஃப். கிரண் சூடான சுண்டலை கரண்டியில் எடுத்து உள்ளங்கையில் கொட்டிக்கொண்டு ரம் ஊற்றிக்கொண்டான். என்ன முடிவு செஞ்ச? செஞ்சிடலாம் சார். ரைட்டு. எப்போ செய்ய போற? 23 ராத்திரி. நான் என்ன செய்யணும்? 10 லட்சம் அட்வான்ஸ் தரணும். அப்புறம் வேற எதுவும் வேணாம். எல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். எப்படி செய்ய போறீங்க? எங்ககிட்ட விட்டுடுங்க. கேள்வி வேணாம். எங்கே வைக்க போறீங்க? அது கூட எங்களுக்குள்ள மட்டும் இருக்கிறது நல்லது. முக்கியமாக சில நிபந்தனைகள் இருக்கு. என்ன? குருபிரசாத் மேலே ஒரு சின்ன கீறல் கூட விழக்கூடாது. அவனை நீங்கள் கேவலமாக நடத்தக்கூடாது. கௌரவமாக மரியாதையாக நடத்தணும். ஆட்டுக்கறி சாப்பிடணும்னு ஆசை. ஆட்டை வெட்டக்கூடாதுன்னா எப்படி? கொஞ்சம் கொஞ்சம் முரட்டுத்தனம் காட்டினாதான் பயந்துக்கிட்டு தப்பிக்க முயற்சி எதுவும் செய்யாமல் இருப்பான். கண்ணே மணியேன்னு கொஞ்சிக்கிட்டு இருந்தா காரியமாகாது. 4 நாள் ஒரு விஐபியை தலைமறைவா வைக்கிறது சின்ன விஷயம் இல்லை. எப்படியும் பரபரப்பாயிடும். நாங்கள் பார்த்துக்குறோம், விடுங்க. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, குருபிரசாத் சாருக்கு எந்த பிரச்சனையும் ஆகாது. அது போதும். எப்போ ரிலீஸ் செய்யணும்? 28. ரைட். உங்கள் மேலே போலீஸ் கேஸ் வராமல் நாங்கள் பார்த்துக்குறோம். எக்காரணம் கொண்டும் உங்கள் பேர் வெளியில் வராது. நீ ரொம்ப ஷார்ப். அனுபவம் சார். எக்ஸ்கியூஸ் மீ என்று சாய்ந்தமர்ந்து சிகரெட் பற்ற வைத்தான். 10 லட்சம் எப்படி வேணும்? கேஷா 500 ரூபாய் நோட்டாக கொடுத்துருங்க. நாளை காலையில் இதே இடத்துக்கு வா, 8 மணிக்கு. படகு கார் ஒன்று மிதந்து போர்டிகோவில் நிற்க, பின் சீட்டில் இருந்து ஒரு சுடிதார் பெண் வேகமாக இறங்கி உள்ளே செல்ல, டிரைவர் வந்து மெதுவாக தலையாட்ட, இது உங்கள் ரெஸ்ட் ஹவுஸா சார்? அப்போ நான் புறப்படுறேன் என்று எழுந்தான் கிரண் புன்னகையுடன். அத்தியாயம் 7. அந்த 6 மாடிகள் கொண்ட அபார்ட்மெண்ட்ஸ் கட்டிடத்தின் நுழைவாசலில் வாட்ச்மேன் அந்த டெம்போ வேனை நிறுத்தினான். வேனில் பீரோ, ரெஃப்ரிஜிரேட்டர், டிவி ஸ்டாண்ட், மகா அட்டைப்பெட்டிகள் என்று கட்டப்பட்டிருக்க, 18ஆம் நம்பர் வீட்டுக்கு குடி வர்றாங்களாம்ப்பா. எனக்கு அட்ரஸ் கொடுத்து அனுப்பிச்சாங்க. பார்ட்டி பைக்கில் வருது. அப்படி ஓரமாக நிறுத்து என்று விலகினான். நிமிடங்களில் பைக்கில் வந்து இறங்கினார்கள் ராவும் அலெக்ஸும். அலெக்ஸ் வலைக்குள்ளா, நெற்றியில் தொழுகை சுவடு சகிதம் முஸ்லீம் இளைஞனாக மாறியிருந்தான். ராவ், என்ன பாண்டியன், சௌக்கியமா? நம்ம வீட்டை சாருக்கு வாடகைக்கு விட்டுருக்கேன். சலீம்னு பேரு. இறால் எக்ஸ்போர்ட் பண்ணுறார் என்றதும் வாட்ச்மேன் பாண்டியன் விரிந்த புன்னகை சிந்தி வணக்கத்தை ஒற்றை கையால் சொன்னான். என்ன சார், நீங்கள் மட்டும் வந்திருக்கீங்க? ஃபேமிலி வரல? வருவாங்க, 2 நாளில் வருவாங்க.
இந்த சாமான் எல்லாம் லிஃப்ட்ல வச்சு எடுத்துட்டு போலாம் இல்லையா? கொஞ்சம் ஒத்தாசை பண்ணுப்பா. தாராளமா நீங்க போய் வீட்ல இருங்க, நான் இறக்கி ஒவ்வொன்றா அனுப்பி வைக்கிறேன். இருவரும் கட்டிடத்திற்குள் லிஃப்டை வரவழைத்து அதன் இரட்டை கொலாப்சி பின் கதவுகளை திறந்து உள்ளே வந்து மூடி டைமண்ட்கள் வழியாக ஒவ்வொரு தளமாக பார்த்தபடி 4வது மாடிக்கு வந்தார்கள். 18ஆம் எண் பிளாட்டின் கதவை சாவி போட்டு திறந்து உள்ளே வந்தார்கள். அலெக்ஸ், இந்த ப்ராஜெக்ட் முடியற வரைக்கும் உன் பேர் சலீம், மறந்துடாத. வீட்டை சுட்டி பார்த்தபடி வெளியிலிருந்து பார்த்தா சின்னதா தெரியுது, நல்லா தாராளமா இருக்கு. 3 பெட்ரூம்ஸ் எதுக்கு ராவ்? உனக்கு ஒரு பெட்ரூம் போதாதா என்று கண்ணடித்தான். சமயத்தில் கார் பின் சீட்டு கூட போதும். இது நான் வந்து தங்குறதுக்காக வாங்கலை, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்கினேன் அலெக்ஸ். சலீம், ஃபோன் கூட இருக்கே. ஃபோன், ஏசி, ஃபர்னிச்சர்ஸ் உள்படத்தான் வாங்கினேன். பத்திரம் உன் பேரில் இருக்கா? இல்லை, பவர் ஆஃப் அட்டானி போட்டு வாங்கியிருக்கேன். திடீர்னு விற்க வேண்டி வந்தால் வித்துடலாம். பீரோவை தூக்கி வந்தவர்கள், இதை எங்கே சார் வைக்கணும் என்றார்கள். அலெக்ஸும் ஒரு அறைக்குள் இடம் காட்டினான். எதிர் ஃப்ளாட்டில் இருந்து ஒரு தாத்தா ஆர்வமாக பார்த்து கொண்டிருக்க அலெக்ஸ் அவரிடம் வந்து, வணக்கம், என் பேர் சலீம், நான் இங்கே குடி வந்திருக்கேன் சார் என்று கை கூப்பினான். ரொம்ப சந்தோஷம், என் பேர் வெங்கடகிரி, ரிட்டையர்டு ஸ்டேஷன் மாஸ்டர். கடைசியாக முத்துப்பேட்டையில் வேலை பார்த்தேன். இது என் பையன் வீடு. அவன் இந்தியன் எக்ஸ்பிரஸில் வேலை பார்க்குறான். எனக்கு ஒரே பையன், ஒய்ஃப் இல்லை. சுமங்கலியாக போய் சேர்ந்துட்டா. எனக்கு நேட்டிவ் கருந்தட்டாங்குடி. கொஞ்சம் லேண்ட் இருந்துச்சு. ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் கிராமத்தில் விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கலாம்னு தான் நினச்சேன். பையன் விடலை, அதெல்லாம் கூடாதுன்னு கூட்டிகிட்டு வந்துட்டான். லேண்ட்ஸு வித்தாச்சு. என் மருமக பொண்ணும் வேலைக்கு போகிறா, டிபி ஆப்ரேட்டர். ஒரு பேத்தி எனக்கு. இங்கே இல்லாத எஜுகேஷனா ஊட்டியில் படிக்க வைக்கிறாங்க. பாசம் எல்லாம் லெட்டர்லையும் ஃபோன்லையுமே முடிஞ்சிடுதே. ஏன் பேச்சை கொடுத்தோம் என்று அலெக்ஸ் தவித்து போக, சார் இதை எங்கே வைக்கிறது என்று அவனை அழைத்ததும், அப்புறமா ஃப்ரீயாக பேசலாம் சார் என்று நழுவினான். உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் என்ன கேளுங்க. பேப்பரில் படித்த நியூஸையே படிச்சுக்கிட்டு வீட்டில் சும்மா தான் உட்காந்துருப்பேன். காலையில் பால் காய்கறி வாங்கிட்டு வந்துட்டா அப்புறம் ஒரு வேலையும் இல்லை. டோர்பெல் அடித்து சோப்பு வேணுமா க்ளீனிங் ஆயில் வேணுமான்னு வர்றவங்களுக்கு பதில் சொல்லணும். ஃபோன் அடித்தா அட்டன் பண்ணி எழுதி வைக்கணும். 2 மாதத்துக்கு ஒரு தடவை எலக்ட்ரிசிட்டி பில்லு, டெலிஃபோன் பில்லு, மாதம் பால் கார்டு. அவ்வளவுதான் எனக்கு வேலை. முக்கியமாக ஒன்று விட்டுட்டேன் பாருங்க, வீட்டுக்கு ஒரு நம்பிக்கையான காவல், அதுவும் சம்பளம் இல்லாமல். என்ன சொல்கிறீங்க? வேங்கடசாமி சிரித்ததோடு இல்லாமல் கூடவே அலெக்ஸ் வீட்டுக்குள் உரிமையோடு வந்துவிட்டார். வந்ததும் இல்லாமல், எப்பா ரெஃப்ரிஜிரேட்டரை சுபத்தோரமாக ஒட்டின மாதிரி வைக்காத, 1/2 அடி இடைவெளி விட்டு முன்னால் இழுத்து வை, அப்போ தான் குப்பை பெருக்க தோதுபடும். புதுசா சார்? இப்போ ஆட்டோமேட்டிக் டீஃப்ராஸ்ட் மாடல்ஸ் வந்துருச்சே, ஏன் கன்வென்ஷனல் மாடல் வாங்குனீங்க? அலெக்ஸ் பதில் சொல்லவில்லை. வேங்கடகிரி, எங்கள் ஃப்ளாட்டில் 2 பெட்ரூம் தான். இவர் யாரு என்றார் ராவை காட்டி. இவர் தான் ஹவுஸ் ஓனர் சார். அப்படியா? நான் பார்த்ததே இல்லையே. நீங்கள் எப்போ வாங்கினீங்க சார் இதை? 1 வருஷமாச்சு. எவ்வளோ முடிஞ்சுது? தெரிஞ்சவர்கிட்ட வாங்கினேன், இன்னும் கணக்கு முடிக்கல. சொல்ல விருப்பம் இல்லைன்னு நாசுக்கா சொல்கிறீங்க. நான் என்ன இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டா? ஆஃப்டர் ஆல் ரிட்டையர்டு ஸ்டேஷன் மாஸ்டர். சலீம் சார், ஈவினிங் 5 மணிக்கெல்லாம் ஜன்னல் சாத்திடுங்க, கொசு வரும். இல்லை நெட்லான்னு அடிச்சிடுங்க. உங்கள் ஃபேமிலி பற்றி சொல்லவே இல்லையே. நான், என் பிரதர் யாசின், என் ஒய்ஃப் அலிமா, 3 பேர் தான் இங்கே தங்க போகிறோம். ஒய்ஃப் என் மாமனார் வீட்டுக்கு போயிருக்காங்க, அதாவது அம்மா வீட்டுக்கு. 2 ஒன்று தானே சார்? பிரதர் நாளைக்கு வருவார். என்ன பிஸ்னஸ் உங்களுக்கு? இறால் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். சரக்கு எங்கே வாங்குவீங்க? உங்கள் வீட்டில் ஃபோன் அடிக்கிற சத்தம் கேட்குதே. அப்படியா? இருங்க பார்த்துட்டு வந்துடுறேன். அவர் போக, எல்லாம் இறக்கியாச்சு என்றவனிடம் எண்ணி பார்த்து கொண்டு பணம் கொடுத்து அனுப்பி அவசரமாக கதவை சாத்தினான் அலெக்ஸ். ராவ், நல்ல இடம் பார்த்தரா நீ. நமக்கு ரொம்ப தொந்தரவாக இருப்பான் போலிருக்கேன் இந்த கிளம். நான் இந்த ஆளை பார்த்ததே இல்லை. சரி விடு, சில பேருக்கு இப்படித்தான். அழைப்பு மணி ஒலித்தது. போய் திறந்தால், இல்லை சார், எங்கள் வீட்டில் ஃபோன் அடிக்கல சார். என்ன பேசிக்கிட்டு இருந்தோம் சலீம் சார் என்றார் வேங்கடகிரி. அத்தியாயம் 8. தீபிகாவின் பங்களா முன் முருகன் காரை நிறுத்தி அவசரமாக இறங்கி பின் கதவை திறந்து விட்டதும் குரு பிரசாத் இறங்கி கொண்டான். வேலைக்காரர்கள் வணக்கம் வைத்தார்கள். மாடியில தான் இருக்கா, போங்க என்றாள் தீபிகாவின் அம்மா. மாடியில் தட்டாமல் கதவை திறந்தபோது மடியில் 2 தலையணை வைத்து படித்து கொண்டிருந்தாள் தீபிகா. கட்டில் பூராவும் கடிதங்கள். ஹாய் ஹனி. உதட்டில் முத்தமிட்டு அருகில் அமர்ந்தான். என்ன ஃபேன்ஸ் லெட்டர்ஸா? இல்ல, எல்லாம் நீங்க எனக்கு எழுதினது. மை குட்னஸ், இவ்வளவா எழுதியிருக்கேன்? 1-2 எடுத்து பார்த்தான். நடுவில் ஒரு பகுதியை வாய் விட்டு படித்தான். தீபிக், குழுமணாலி அனுபவம் என் வாழ்வில் மறக்கவே முடியாது. படத்திற்காக எத்தனையோ காதல் வசனங்களை பேசினாலும் அனுபவமாக வரும்போதுதான் அதன் இனிமையை உணர முடிகிறது இல்லையா? என்ன மந்திரம் போட்டாய்? என் மனம் எப்போதும் உன்னையே சுற்றுகிறதே. சாப்பிட்றீங்களா? கொண்டாட சொல்லட்டுமா? உங்களுக்கு பிடிச்ச ஐட்டமா நானே சமைச்சிருக்கேன் என்று எழுந்தவளை அமர்த்தினான். கொஞ்ச நேரம் போகட்டும். என்ன உனக்கு கோபம்? சொல்லு.
கோட்டுக்குள் ஒலித்த செல்போனை எக்ஸ்கியூஸ் மீ ஹனி என்று எடுத்து ஹலோ என்றான். சாரங்கன் சார் வீட்டில இருந்து அருணாச்சலம் பேசுறேங்க சார். வணக்கம் சார், சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா? இருக்கேன். என்ன விஷயம் சொல்லுங்க. புதுசா ஒரு யோசனை. என்ன? 27 தேர்தல் மனு கொடுத்த கையோட மெரினால ஒரு பிரம்மாண்டமான அறிமுக கூட்டம் நடத்தலாம்னு அபிப்பிராயப்படுறோம். நான் தான் ஆர்ப்பாட்டம் எதுவும் வேணான்னு சொன்னேனே. தீபிகா சலிப்போடு நெயில் பாலிஷ் எடுத்து கால் விரல்களுக்கு போட்டுக்கொள்ள துவங்கினாள். நீங்க சொன்னீங்க, ஆனா ப்ரெஸ் மீட்ல கொடுக்கறதுக்குன்னு பக்காவா ஒரு அறிக்கை தயார் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். டிவி மீடியாவையும் வர சொல்ல போறேன். ஒரே நாள்ல உலகம் பூரா காட்டு தீ மாதிரி பரவிடும். தனியா ஒரு அறிமுக கூட்டம் எதுக்கு சார்? நாங்க ஆசைப்படுறோம், தொண்டர்களுக்கு உற்சாகமா இருக்கும். எனக்கு ஆர்வம் இல்லையே சார். தம்பி, சில விஷயங்களை கட்சி போக்குக்கு விட்டுடுங்க. இப்பவே உங்களை கட்சியில சேர்த்து உடனே வேட்பாளராகவும் நிறுத்துறதுல ஒரு குரூப்புக்கு அதிருப்தி இருக்கு. தலைவர் அவங்களையெல்லாம் அதட்டி வச்சிருக்காரு தம்பி. இதோ பாருங்கண்ணே, நான் அரசியலுக்கு வரணும்னு தான் ஆசைப்பட்டேன். உங்க கட்சி மூலமா வரணும்னு வேண்டுகோள் வச்சது நீங்களும் அண்ணனும் தான். இது சம்பந்தமா 10 தடவையாவது நீங்க சந்திச்சு பேசியிருப்பீங்க. இப்ப வந்து எதிர்ப்பை மீறி சேர்த்துக்கிறோம்னு சொல்றது நல்லா இல்ல. எனக்குன்னு சில கொள்கைகள் இருக்கு. அதுபடி நடந்துக்கிறதுல நான் கொஞ்சம் பிடிவாதக்காரன். என்னை ஏன் போக்கில் விட்டுடுங்க. நாங்க விரும்புறோம், தொண்டர்கள் விரும்புறாங்கன்னு எதையாச்சும் சொல்லி உங்க கருத்துக்களை என் மேல திணிக்காதீங்க. என்ன தம்பி இப்படி கோவப்படுறீங்க? ஒரு யோசனை தானே சொன்னேன். தாராளமா சொல்லுங்க. எனக்கு விருப்பம் இல்லைன்னா மேற்கொண்டு வற்புறுத்தாதீங்க. வேற ஒன்றும் இல்லையே, வச்சிடட்டுமா? போனை அணைத்து விட்டு திரும்ப தீபிகா இல்லை. தீபிகா என்றான். சிட் அவுட்டுக்கு போய் நின்றிருந்த தீபிகா மெதுவாக நடந்து வந்தாள். பேசியாச்சா? சொல்லு, என்ன கோபம் உனக்கு? அதான் கோபம். இன்னும் அறிக்கை விடல, அதுக்குள்ள உங்களை டென்ஷன் பண்றாங்க. உங்களை நிம்மதியா இருக்க விடுவாங்களா? உங்க டெம்பரமெண்ட்டுக்கு அரசியல் ஒத்து வராது குரு. அதை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? நம்ம வேலை இல்லை இதுன்னு எல்லாரும் ஒதுங்கி நின்றுட்டா எப்படி? இப்ப அது சாக்கடையா இருக்கு குரு. சரி, இறங்கித்தானே சுத்தம் செய்ய முடியும். அது தனி மனிதனால முடியாது. முடியும் தீபிகா. அரசியலை சுத்தம் செய்யணுங்கிற வேகம் கோடிக்கணக்கான தனி மனுஷங்க கிட்ட இப்ப இருக்கு. அதே நோக்கம் கொண்ட ஒரு நல்ல வழிகாட்டிகள் தான் அவங்களுக்கு கிடைக்கல. உங்களை அந்த வழிகாட்டியா ஏத்துக்க மக்கள் தயாரா இருக்கலாம். நடுவுல இருக்கிறவங்க தயாரா இல்ல. உங்களை ஒரு விளம்பர பலகையா யூஸ் பண்ணி கட்சியை வளர்த்துக்கலாம்னு பாக்குறாங்க. பதவின்னு வர்றப்போ உங்களை பாதாளத்துல தள்ளி விடுவாங்க குரு. எல்லா அரசியல்வாதிகளும் அப்படி இல்ல தீபிகா. சகட்டு மேனிக்கு எல்லாரையும் சந்தேகப்படக்கூடாது. எனக்கு இவங்க மேல நம்பிக்கை இருக்கு. கட்சி பின்னணி இல்லாம ஆட்சி பிடிக்க முடியாது. ஆட்சி பிடிக்காம நல்லது செய்ய முடியாது. அவங்க என்னை பயன்படுத்திக்க நினைக்கட்டும். அவங்கள நான் எப்படி பயன்படுத்திக்கிறதுன்னு எனக்கு தெரியும். தீபிகா மௌனமாக இருந்தாள். இந்த சொசைட்டிக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன். அது தப்பா? என்னை விட்டு விலகி போறதா தோணுது குரு. ஐ திங்க் ஐ வில் மிஸ் யூ. அதான். கண் கலங்கினாள். டோன்ட் பி சில்லி. இல்ல, உங்களுக்கு அரசியல் ஆர்வம் இல்ல, ஒரு வெறியே வந்திருக்கு. அதுல ஜெயிக்கணும்னு சினிமா தொழிலையே விட்டுட தயாரா இருக்கீங்க. இதுல ஜெயிச்சாச்சு தீபிகா. 20 படம் தான் முடிச்சிருக்கீங்க. எண்ணிக்கை முக்கியம் இல்ல, புகழ் உச்சியை தொட்டாச்சு. 40,000 மன்றங்கள், 1 கோடி சம்பளம், பூஜை அன்னிக்கே சேல்ஸு. 3 வருஷத்துக்கு கால்ஷீட் இல்ல. இன்னும் என்ன ஜெயிக்கணும்? நடிப்புல எத்தனை அவார்ட்ஸ் வாங்கிட்டீங்க? தேசிய அளவில் அங்கீகாரம் கிடைச்சிருக்கா? எனக்கு அப்படி ஆஸ்கார் கனவுகள் எல்லாம் கிடையாது. சிவாஜி கமலோட ஒப்பிட்டா நான் 100ல் 1 பங்கு கூட தேர மாட்டேன். ரஜினியோட ஸ்டைல் எல்லாம் முயற்சி செஞ்சா கூட எனக்கு வராது. சினிமாவில் நான் எப்படியோ கிளிக் ஆகிட்டேன். சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே எனக்கு சமுதாயத்து மேலே அக்கறை உண்டு. சினிமாவுக்கு வந்ததுக்கு பணம் நோக்கமே இல்லை. இப்போவும் திடீர்னு யாருமே எனக்கு சான்ஸ் தரலைன்னா கூட வருஷத்துக்கு 4 படம் சொந்தமாக தயாரிக்க முடியும். சினிமா மூலமாக சமூகத்துக்கு என்டர்டெயின்மெண்ட் மட்டும்தான் என்னால் தர முடியுது. அது தப்புன்னு உறுத்துது. அதனால தான் அரசியல் பக்கம் மனசு திரும்பிடுச்சு. அது யாரும் தூண்டி விட்டு எடுத்த முடிவு இல்லை, சிந்திச்சு எடுத்த முடிவு. ஆக இதில் ஜெயிக்க சினிமாவை விட்டுடுவீங்க இல்லையா? இப்போதைக்கு அவசியம் இல்லை, பின்னாடி அவசியப்படுறப்போ விட்டுடுவேன். சோவாட். அதே மாதிரி அரசியலில் ஜெயிக்க அவசியப்பட்டா என்னையும் உதறிடுவீங்களா? என்ன பேச்சு இது? எனக்கு ஸ்ட்ரைட் பதில் வேணும். இப்போ நீங்கள் நடிகர், நான் நடிகை, லவ் பண்ணுறோம். சமூக அங்கீகாரம் இல்லாமல் சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ரகசியமா. நாளைக்கு நீங்கள் ஒரு அரசியல்வாதியானதும் என்ன கல்யாணம் செய்துக்கிறது உங்கள் அரசியல் இமேஜை பாதிக்கும்னு நினைக்க மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? இப்படி சுற்றி வளைச்சு கவலைப்படுறது முட்டாள்தனம் தீபிகா. இது கவலை இல்லை, பயம். எனக்கு துரோகம் செஞ்சிடுவீங்களோன்னு பயம். குரு, ஐ லவ் யூ ஸோ மச். அப்படி ஏதாச்சும் நடந்துச்சு சத்தியமாக நான் தற்கொலை செஞ்சுக்குவேன். பைத்தியம் பைத்தியம் என்று அணைத்து கொண்டான். உடனே கல்யாணம் பண்ணிக்கலாம் குரு. உடனேன்னா இன்னும் 10 நிமிஷத்துலையா? விளையாடாதீங்க குரு. 6 மாதம் முன்னாடி நான் சொன்னப்போ ஹிந்தியில் நம்பர் 1 இடத்த பிடிச்சப்புறம்தான் மேரேஜ்னு சொன்னது நீ தான் தீபிகா. சொன்னேன். இப்போ எனக்கு அது முக்கியம் இல்லை. அரசியலுக்கு வர்றதா ப்ரெஸ் மீட்டில் அறிக்கை தரப்போறீங்கல்ல, அப்போவே நம்ம மேரேஜ் பற்றியும் சொல்லிடுங்க. நானும் பக்கத்தில் இருக்கேன். இது வேற அது வேற. எலெக்ஷன் முடியட்டும். ஓகே?
என்று அவள் கன்னத்தில் தட்டி, பசிக்குதுமா, லஞ்ச் எடுத்துட்டு வர சொல்லு, என்ன சமைச்ச என்றான் உற்சாகமாக குருபிரசாத். அத்தியாயம் 9. ராவ் காரை நிறுத்தி அந்த ஏசி டைலர் கடைக்குள் வந்தான். வாங்க சார், சொகமா என்றான் வேலு மேஜை மேல் துணி பரப்பி மார்க்கரால் வளைந்த ஸ்கேல் வைத்து கோடு போட்டபடி. என்ன வேலு, எப்படி இருக்க? இருக்கேன், ரொம்ப நாளா காணலையே. இப்ப யார் தைக்கிறாங்க? எல்லாம் ரெடிமேடு தான். நான் கூட கடைக்குள்ளேயே ஒரு ரெடிமேட் செக்ஷன் போடலாமான்னு இருக்கேன் சார். இப்ப ஸ்கீம் கூட போட்டிருக்கேன் சார். என்ன ஸ்கீம்? இதை பாருங்க நோட்டீஸு. 5 பேண்ட் என்கிட்ட தச்சா ஒரு பேண்ட்டுக்கு தையல் கூலி இலவசம். 5 சட்டை தச்சா ஒரு சட்டை. இந்த ஸ்கீம் எங்கேயும் இருக்குது. ஏன் சார், பழைய வீட்டில் இப்போ யாரோ இருக்காங்களே, வீடு மாத்திட்டீங்களா? ஆமாம். இப்போ எங்கே வீடு? சொல்கிறேன், எனக்கு ஒரு உதவி செய்யணுமே. என்ன சொல்லுங்க. நமக்கு தெரிஞ்ச பொண்ணு காலேஜில் படிக்குது, ட்ராமா போடுதான், முஸ்லீம் வேஷமா, அதுக்கு ஒரு பர்தா வேணும். இவ்வளவுதானா? கோடம்பாக்கம் பாலம் இறங்கினதும் நான் அட்ரஸ் தரேன். பர்தா என்ன, ராஜாராணி ட்ரெஸ், கிரீடம், பிள்ளையார் மாஸ், டொனால்டு டக்குன்னு எக்கச்சக்க ஐட்டம் வாடகைக்கு விடுறான். எனக்கு வாடகைக்கு வேணாம் வேலு, அப்புறம் புதுசாக தச்சு தந்துடேன். ஒரு நாள் கூத்துக்கு போய் எதுக்கு சார் அனாவசியமாக செலவு செய்கிறீங்க? அதுவும் பர்தானா நிறைய துணி ஆகும். ஆகட்டும், அது பணக்கார விட்டு பொண்ணு. யார் யாரோ யூஸ் செஞ்ச பழைய துணியை வாடகைக்கு எடுத்து தரது மரியாதையா இல்லை. செலவை பற்றி கவலை இல்லைன்னா எனக்கு என்ன, தாராளமாக தச்சு தரேன். பொண்ணை கூட்டிட்டு வாங்க, அளவெடுத்துடலாம். பணக்கார பொண்ணுன்னு சொன்னேனே, இங்கெல்லாம் வராது. காரை விட்டு கீழே இறங்காத ஜாதி. ஒரு 5.5 அடி இருக்கும், தச்சிடுங்க. அது சரி, ட்ராமா தானே, கரெக்ட் அளவு இல்லைன்னா என்ன? துணி எவ்வளவு வேணும்னு சொல்லட்டுமா? நீயே வாங்கி தச்சிடு, நாளைக்கு வேணும். இதில் 1000 ரூபாய் இருக்குது, காலையில் ரெடியாக இருக்கணும். இருக்குமா? செஞ்சிடலாம். இப்போ என்ன பிஸ்னஸ் சார் பண்ணுறீங்க? பல பிஸ்னஸ். எதை சொல்கிறது? எனக்கு அவசரமாக போகணும், காலையில் பேசலாம், வரேன். ராவ் வந்து காரில் ஏறிக்கொண்டான். கிரண் அந்த சலூனில் நுழைந்து கண்ணாடிக்குள் பல கிரண்களை பார்த்தபடி நாற்காலியில் அமர்ந்தான். என்ன சார், ஷேவிங்கா? கட்டிங் லேசாக ட்ரிம் பண்ணினா போதுமா சார்? இல்லை, போலீஸ் கட்டிங் பண்ணுங்க. சார், நீங்கள் சப் இன்ஸ்பெக்டர் வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்களே, நானும் அப்ளை செஞ்சுருக்கேன், அதான். ரைட் சார். வெள்ளை துணி உதறி கிரணுக்கு போர்த்திவிட்டு டேப்பில் பூஜாவா என்ற பாட்டு போட்டு கூடவே ஹம் செய்து கொண்டு கத்திரிக்கோளையும் சீப்பையும் எடுத்தான் அவன். அத்தியாயம் 10. தேதி 23. வட்ட கிரானைட் டைனிங் மேஜையின் உள்வட்டத்தை சுற்றி சாஸ் எடுத்து கட்லெட் மேல் போட்டுக்கொள்ள பூரிகள் கொண்ட ஹாட்பேக்குடன் வந்தவன் பதறி, சார் நான் போடுறேன் என்றான். பரவாயில்ல என்ற குருபிரசாத்தின் கவனம் தூரத்தில் போனில் பேசிக்கொண்டிருந்த பார்த்திபன் மேல் இருந்தது. பார்த்தி, யாரு? கட்சி சம்பந்தப்பட்டதா இருந்தா நான் பேசிக்கிறேன், கொண்டா என்று குரல் கொடுத்தான். ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க சார் என்று போனுடன் வந்து, சாரங்கன் சாரோட PA பத்ரி பேசுறாரு, சாப்பிட்டுட்டு பேசுங்களேன் என்றான். நீ கொண்டா என்று பிடுங்கி, சொல்லுங்க பத்ரி. ஐயா என்ன ஒரு அறிக்கை ரெடி செய்ய சொன்னார் சார். உங்ககிட்ட அதை பத்தி நேர்ல கன்சல்ட் செய்யணும். என்ன அறிக்கை? பிரஸ் மீட்ல நீங்க கொடுக்க போற அறிக்கை சார். புரியலையே, நான் கொடுக்க போற அறிக்கையை நீங்க எதுக்கு? ஐயா தான் உங்களுக்கு உதவியா இருக்கும்னு சொன்னார் சார். ரொம்ப தேங்க்ஸ் பத்ரி, அதை நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிடுங்க. அப்படியா சார்? வேற எதுவும் இல்லையே? ரெடி பண்ணிட்டீங்களா சார்? நாளைக்கு ரெடி ஆயிடும். அப்போ ஒன்று செய்யுங்க, ரெடி செஞ்சதும் எனக்கு தகவல் கொடுத்தா அதை நான் ஐயா பார்வைக்கு வச்சு ஓகே வாங்கி கொடுத்துட்றேன். எதுக்கு ஓகே வாங்கணும்? நீங்க தனி மனுஷரா ஒரு நடிகரா என்ன வேணும்னாலும் அறிக்கை விடலாம் சார். நம்ம கட்சிக்கு வரீங்க, கட்சிக்குன்னு சில கோட்பாடுகள் இருக்கு. உங்க அறிக்கையில கட்சியோட இமேஜ் பாதிக்கிற மாதிரி தப்பி தவறி ஒரு வார்த்தை கூட வந்துடக்கூடாது பாருங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காதுங்க. நான் உண்மையா என் மனசுக்கு என்ன தோணுதோ அதைத்தான் சொல்லுவேன். கரெக்டு சார், சில சமயம் சில உண்மைகளை சொல்றதே கூட ஒரு பாதிப்பு தானே. புரியலையே. தலைவர் சாரங்கன் பலமுறை என்னை சந்திச்சு தனது கட்சியில சேர சொல்லி அழைப்பு விடுத்தாருன்னு உங்க அறிக்கை வருதுன்னு வைங்க, இது உண்மைதான். ஆனா கட்சி கூப்பிட்டு நீங்க வந்தீங்கிறத விட நீங்களா இந்த கட்சியை முடிவு செஞ்சு வந்தீங்கன்னு தெரிவிச்சா இமேஜ் மாறுது இல்ல. ஒரே ஒரு வரியில பல அர்த்தங்கள் மாறும் சார். இதெல்லாம் உங்களுக்கு புதுசு, அதான் மலைச்சு போறீங்க. அறிக்கை ரெடியானதும் தகவல் தரீங்களா? சரி என்று டல்லாக வைத்தான். என்ன சார் என்றான் பார்த்திபன். சுயமா சுதந்திரமா செயல்பட விட மாட்டாங்க போலிருக்கே. பார்த்திபன் பதில் சொல்லாமல் சிரித்தான். சிரிச்சு வெறுப்பேத்தாத. இன்னைக்கு என்ன ப்ரோக்ராம்? 9 to 6 நீலாங்கரை பங்களால ஷூட்டிங் சார். லஞ்ச் பிரேக்கில் சன் டிவிக்காரங்க வராங்க. ஈவினிங் 7 மணிக்கு KSP பட கேசட் ரிலீஸ் ஃபங்க்ஷன். அது எங்கே? காமராஜர் அரங்கம். அதை கேன்சல் செய்திரியா? 7 மணிக்கு தலைவர் சாரங்கன் கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிடு. அவரை வீட்டில் போய் சந்திக்கிறேன். சில விஷயங்களை உடச்சி பேசிடணும். ஆரம்பத்திலே கருத்து வேறுபாடு வர்றது நல்லதில்லை பார்த்திபன். பெப்சி படைப்பாளிகள் சங்கம் இணைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கலந்துக்கிற முதல் சினிமா விழா சார் இது. இதை கேன்சல் செஞ்சால் அனாவசியத்துக்கு கெட்ட பேர் வரலாம். கரெக்டு தான்.
அப்படின்னா சன் டிவிக்காரங்களை அப்புறம் வர சொல்லலாமா? லஞ்ச் பிரேக்கில் தலைவரை பார்த்துடுறேன். ஆகஸ்ட் 15 சுதந்திர தின சிறப்பு நிகழ்ச்சியில் முக்கியமான ஹைலைட்டு உங்கள் சிறப்பு பேட்டி சார். நம்மக்கிட்ட பர்மிஷன் கேட்டு அறிவிப்பும் வச்சுட்டாங்க. நாளைக்கு திருப்பதி போகிறீங்க. 25ம் 26ம் ரவிக்குமார் சாருக்கு கொடுத்துருக்கோம். அந்த 2 நாள் தான் ஐஸ்வர்யா ராய் டேட்ஸு அவங்கக்கிட்ட இருக்குது. அந்த டேட்ஸில் 14 சீன்ஸ் பிளான் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு மூச்சு விடக்கூட நேரம் இருக்காது. 27 தான் ப்ரெஸ் மீட், நாமினேஷன் ஃபைலிங், அப்புறம் ஒரு வாரம் தொகுதியில் மீட்டிங்ஸ் இருக்குது. சன் டிவிக்கு வேறு டைமே கொடுக்க முடியாமல் போயிடும். என்ன செய்யலாம்னு சொல்கிற? எதையும் கேன்சல் பண்ணாமல் ஒரு ப்ரோக்ராம் சொல்கிறேன். 4 மணியோட ஷூட்டிங்கை பேக்கப் பண்ண சொல்லிடலாம். 5 மணிக்கு தலைவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிடுறேன். அவரை பார்த்துட்டு நேராக காமராஜர் அரங்கம் வந்துடலாம். ரைட்டு, அப்படியே பிளான் பண்ணிக்க. அப்புறம் ஒரு விஷயம் சார். தயங்கினான் பார்த்திபன். சொல்லு. மேடம் ஃபோன் செஞ்சாங்க. நாளைக்கு அவங்க திருப்பதி வரலையாம். அவங்க டிக்கெட்டை கேன்சல் பண்ண சொன்னாங்க. நாளைக்கு ஃப்ரீன்னு தானே சொன்னா? நாளன்னைக்கு தான் ஹைதராபாத் போகிறா. நீ இன்னும் கேன்சல் பண்ணிடலையே. அது எப்படி சார் உங்களை கேட்காம? பண்ண வேணாம், நான் பேசிக்கிறேன். வருவா, லைன் போடு. குரு பிரசாத் எழுந்து வாஷ் பேசினில் கை கழுவி நாப்கின் உருவி துடைத்து போட்டு விட்டு அறைக்குள் வந்து கதவை சாத்தி விட்டு, என்ன தீபிகா, ஏன் இப்படி என்ன அப்செட் பண்ணுற என்று சோஃபாவில் புதைந்தான். என்னாச்சுப்பா? ஏன் திருப்பதிக்கு வரலன்னு சொல்கிற? சங்கர் சார் ஃபோன் செஞ்சாரு. நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட் சொல்கிறேன்னாரு. ஒரு நாள் தள்ளி வச்சுக்கேன் தீபிக். நாளன்னைக்கு ஹைதராபாத் போனால் வர 10 நாள் ஆகுமே குரு. சங்கர் சார் நாளைக்கு டிசைட் செய்யணுமா. மேக்கப் டெஸ்ட்டு எதுவும் தேவையில்லைன்னுட்டாரு. நான் ஓகேன்னு சொல்லிட்டா ஓகே தான். அப்போ ஓகேன்னு சொல்லிடு, அப்புறமா சப்ஜெக்ட் கேட்டுக்க. இருந்தாலும் உன் கல்யாணத்தை விட கதை கேட்கறது முக்கியமா? குரு, என்ன சொல்கிறீங்க? எஸ், நாளைக்கு திருப்பதியில் திடீர்னு சொல்லி தாலி எடுத்து காட்டி புடவை கொடுத்து திக்குமுக்காட வைக்கணும்னு நினச்சேன். இப்போவே சொல்ல வேண்டியதாக போச்சு. எல்லாம் ஏற்பாடு செஞ்சாச்சு. நல்லியில் 32,000க்கு முகூர்த்த புடவை எடுத்திருக்கேன். லலிதாவில் 8 lakhsக்கு டைமண்ட் நெக்லஸ் எடுத்திருக்கேன். நாளைக்கு ஃப்ளைட்டில் காட்டுறேன். ரியலி? குரு, நிஜமாக தான் சொல்கிறீங்களா? அரசியலுக்கு போனால் உன்னை உதறிடுவேன்னு கவலைப்பட்டியே. கல்யாணம் பண்ணிக்கிறத தவிர வேற எப்படியும் நான் உன் மேலே வச்சிருக்கிற அன்பை நிரூபிக்க முடியாதுன்னு நினச்சேன். அதான் 6-7 மாதம் கழிச்சு அறிவிச்சுக்கலாம். என் மேலே நம்பிக்கை இருக்கா இல்லையா? நிச்சயமா. சரி அம்மா. சரி, அவங்களுக்கு மட்டும் டிக்கெட் போட சொல்லிடுறேன். பார்த்திபனும் வர்றான். தப்பி தவறி கூட வேற யாருக்கும் நியூஸ் விட்டுடாத. குரு, நான் இப்போ பறந்துக்கிட்டு இருக்கேன். நான் உங்களுக்கு ஏதாச்சும் gift வாங்கணுமே. என்ன வேணும்? ஓகே, நீங்கள் சொல்ல வேணாம், நானே யோசிச்சு வாங்குறேன். ஐ எம் ஸோ ஹாப்பி குரு. எல்லாமே அதிரடி தான். எடிட்டிங் எங்க? நீலாங்கரை தானே. நான் நடுவில் ஏதோ ஒரு டைம் வரேன். ஐ வாண்ட் டு லுக் யூ, கிஸ் யூ. சரி சரி என்று புன்னகைத்து வைத்தான். அத்தியாயம் 11. அலெக்ஸ் அந்த பிளாட்டின் ஏசி செய்யப்பட்டிருந்த படுக்கை அறைக்குள் ஆணிகளும் சுத்தியலும் எடுத்து வந்தான். அறையில் 2 ஜன்னல்கள், இரட்டை கதவுகள். கதவுகளை இழுத்து தாளிட்டான். அந்த கதவுகளை திறக்க முடியாதபடி ஆணிகளை மேலும் கீழும் தொடர்ச்சியாக அடித்தான். தள்ளி திறக்க முயன்று முடியாமல் போக திருப்தி அடைந்தான். அறையோடு ஒட்டிய பாத்ரூமுக்கு வந்தான். ஒற்றை கதவுடன் உயரத்தில் ஒரே ஜன்னல். வெஸ்டர்ன் டாய்லெட்டின் சும்மோடு மேல் ஏறி நின்று அந்த கதவையும் திறக்க முடியாமல் ஆணி அடித்தான். மீண்டும் அறைக்குள் வந்தான். நிதானமாக அந்த அறையில் இருக்கும் ஒவ்வொரு பொருளாக பார்த்தான். கட்டில், போம் மெத்தை, தலையணைகள், ஒரு மேஜை, நாற்காலி, மூலையில் டெலிவிஷன், VCR, ஒரு பீரோ, மேஜை மேல் டயல் பூட்டப்பட்ட டெலிஃபோன், மிதியடிகள், திரைச்சீலைகள். திருப்தியாக தலையசைத்து கொண்டான். அழைப்பு மணி ஒலித்தது. அறையை விட்டு ஹாலுக்கு வந்து கதவை திறக்க, குட் மார்னிங் சலீம் சார், நீங்க என்ன நியூஸ் பேப்பர் வாங்குறீங்க என்று உரிமையோடு உள்ளே வந்தார் வேங்கடகிரி. அவராக நாற்காலியை இழுத்து போட்டுக்கொண்டு அமர்ந்து கொண்டார். நான் பேப்பர் எதுவும் வாங்குறதில்ல சார் என்று பல்லை கடித்தபடி வெறுப்பாக அவர் எதிரே அமர்ந்தான். வீட்டில் ஏதாச்சும் கார்பெண்டர் வேலை நடக்குதா சார்? இல்லையே. லொட்டு லொட்டுன்னு சத்தம் கேட்டுச்சே. வேற ஃப்ளாட்டில் நடக்கலாம். உங்களுக்கு போர் அடிச்சா வீட்டில் டிவி பார்க்கலாமே சார். என்ன சார் இருக்குது இந்த டிவியில்? திரும்ப திரும்ப சினிமாக்காரங்க தான் வர்றாங்க. பாட்டு, சீன், விளம்பரம், பேட்டி, சமையல் குறிப்பு, சங்கீதம் எல்லாம் அவங்க தான் வர்றாங்க. எனக்கு கதை புத்தகம் படிக்கிறதும் பிடிக்காது. என்கிட்ட இருக்கிற புக்ஸை யாரும் தொடமாட்டாங்க. சுதந்திர போராட்ட வரலாறு, வள்ளலார் பெருமை, விவேகானந்தர் சொற்பொழிவு, பெரியார் சிந்தனை, இந்த மாதிரி புக்ஸை இப்போ யார் சார் படிக்கிறாங்க? நான் கொஞ்சம் வெளியில் புறப்பட்டுட்டு இருக்கேன் சார். அவசரமாக எழுந்து விட்டார் வேங்கடகிரி. நான் தான் வேலையத்தவன். மற்றவங்க வேலைகளை கெடுக்கிறது தப்பு. நான் போகிறேன். வீட்டில் இன்னும் வரலையா? இன்னைக்கு நைட்டு வராங்க. வேங்கடகிரி போனதும் பெருமூச்சு விட்டான் அலெக்ஸ். அந்த சந்தில் காரை நிறுத்தினான் கிரண். கிளாஸை இறக்கிய ராவ் உடனே மூக்கை பிடித்து கொண்டான். ஸ்மெல்லு தாங்கலை. உடனே கிளாஸை ஏற்றினான். இந்த சந்துக்குள்ளே ஒரு இங்கு ஃபேக்ட்ரி இருந்துச்சு. 1 வருஷமாக அது மூடி கிடக்குது. அதனால் நடமாட்டமே இல்லை. பொதுமக்கள் 2 சைடுலையும் நாஸ்தி பண்ணி வச்சுட்டாங்க. இந்த ஏரியாவில் இருக்கிற குடிசை ஜனங்களுக்கு இதான் பப்ளிக் டாய்லெட். அதிகாலை மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க இந்த சந்தை.
8 மணிக்கு காரோட நீ இங்கே தான் வெயிட் செய்யணும். இந்த சந்தில் லைட்டே கிடையாது. 100 அடி தூரத்தில் பக்காவான மெயின் ரோடு இருக்குது. அங்கே வச்சு தான் குருபிரசாத்தை நம்ம காருக்கு மாற்ற போகிறோம். நான் மெயின் ரோட்லேயே வெயிட் பண்ணுறேனே. முட்டாள்தனமாக பேசாத ராவ். மெயின் ரோட்டில் வெயிட் பண்ணா நீ கவனிக்கப்படுவ. இங்கே தான் வெயிட் செய்யணும். நான் தகவல் தந்தப்புறம் வண்டியை மெயின் ரோட்டுக்கு எடுத்துகிட்டு வா, புரிஞ்சுதா? ரைட்டு. அலெக்ஸ் என்னோட தானே இருக்க போகிறான்? ஆமாம். உனக்கு எதையும் 2 தடவை சொல்லணுமா? இதில் உன் பங்கு தான் அதிகம் கிரண். உன் பர்ஃபார்மன்ஸை குருபிரசாத் சந்தேகப்பட்டுட்டா டோட்டல் பிளானும் அவுட்டு. சந்தேகப்பட அவகாசம் இல்லை ராவ். எனக்கு சைக்காலஜி தெரியும். எனக்கு நம்பிக்கை இருக்குது. நம்ம பிளானில் ஒரே ஒரு ரிஸ்க் தான் இருக்குது. என்ன? காமராஜ் அரங்கத்தில் நடக்கிற இந்த கேசட் ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு அவன் கேன்சல் பண்ணாமல் வரணும். வராமல் போயிட்டா போச்சு. வரலைன்னா நம்ம திட்டத்தை நாளைக்கு வச்சுக்க வேண்டியதுதான். நாளைக்கு திருப்பதி போகிறான். 25, 26 2 நாளும் பொது நிகழ்ச்சி எதுவுமே இல்லை. நமக்கு வேற சந்தர்ப்பமே கிடையாது. கேன்சல் ஆகாதுன்னு நம்பலாம். முதல்ல இங்கேருந்து புறப்படுக்கிறன். வாந்தி வருது என்றான் ராவ். தலைவர் சாரங்கன் வீட்டு மாடி அறையில் 1 அடி உயரத்திற்கு தரையில் மெத்தை போட்டு நிறைய திண்டுகள் இருந்தன. ரொம்ப மகிழ்ச்சி நீங்க இங்கே வந்தது. பல வகை ஸ்வீட்ஸ் கொண்ட தட்டு குருபிரசாத் முன்பாக வைக்கப்பட்டது. எடுத்துக்கங்க தம்பி. இருக்கட்டுங்க. ஷூட்டிங்கில் இருந்து வரீங்களா? ஆமாம். உங்களை பார்த்துட்டு வீட்டுக்கு போய் மேக்கப் கழிச்சிட்டு அப்புறம் ஒரு கேசட் ரிலீஸ் விழாவுக்கு போகணும் என்றவன் சுற்றி இருந்தவர்களை ஒரு தரம் பார்த்தான். என்ன தம்பி சொல்லுங்க. கொஞ்சம் தனியாக பேசணும். இவங்க எல்லாருக்கும் நீங்கள் நம்ம கட்சிக்கு வர்றது தெரியும். எதா இருந்தாலும் பேசலாம். எல்லாருமே முக்கியமானவங்க தான். அதை நான் மறுக்கலை. இதில் யார் யார் நான் கட்சிக்கு வர்றதை மனப்பூர்வமாக விரும்புகிறாங்க, யார் யார் உங்கள் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு எதிர்ப்பு சொல்லாமல் இருக்கிறவங்கன்னு எனக்கு தெரியாதே. என்ன தம்பி இப்படி சொல்கிறீங்க? நீங்கள் எங்கள் கட்சிக்கு வர்றதை யாருமே எதிர்க்கலையே. எல்லாருக்கும் சந்தோஷம். கட்சிக்கு ஒரு பிரச்சார பீரங்கி கிடைச்ச மாதிரி, ஒரு புது ரத்தம் பாஞ்ச மாதிரி உற்சாகமாக இருக்கும். என்னை சந்தோஷப்படுத்துறதுக்காக சொல்ல வேணாம். ஒரு குரூப்புக்கு நான் உங்கள் வேட்பாளராக நிற்கிறது பிடிக்கலன்னு எனக்கு தெரியும். எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்க முடியாது. எங்கள் கட்சிக்கு நான் தலைவன். ஆனால் எனக்கே எதிர்ப்பு இருக்கே. அதையெல்லாம் சமாளிச்சாகணும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. வருத்தப்படாதீங்க. வருத்தம் இல்லை. சில விஷயங்களை தெளிவாக பேசிடலாம்னே. நாளைக்கு தேவையில்லாமல் யார் கூடவும் உரசல் வர்றதை நான் விரும்பலை. சரி சொல்லுங்க. என்ன பேசிக்கணும்? எனக்கு கபடு, சூது, சதி, வஞ்சம் இதெல்லாம் தெரியாது. என் நோக்கம் சுத்தமானது. என் வாயும் மனசும் சுத்தமானது. தெரியுமே. அதனால தானே நீங்கள் வந்து இங்கே நடக்கிற அக்கிரமங்களை சரி செய்யணும்னு சொல்கிறோம். அப்படின்னா எனக்கு முழு சுதந்திரம் வேணும். என்னை யார் கட்டுப்படுத்த நினச்சாலும் சரியாக வராதுன்னே. உங்களை யார் கட்டுப்படுத்தினது? பத்ரி எதுக்காக என்னோட அறிக்கையை தயாரிக்கணும்? உங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கட்டுமேன்னு தான் தம்பி. அது எனக்கு பிடிக்கலண்ணே. நான் ப்ரெஸ்ஸில் கொடுக்க போகிற அறிக்கையை உங்ககிட்ட முன்கூட்டியே காட்டி அனுமதி வாங்கணுமா என்ன? அது மற்றொரு பிரமுகர் குறுக்கிட்டு, ஏன் தலைவரை தயங்குறீங்க? நான் சொல்லட்டுமா? இதோ பாருங்க சார், நீங்கள் பாப்புலர் நடிகராக இருக்கலாம். எங்கள் கட்சியில் தலைவரை மதிக்கணும், கட்சி விதிகளை மதிக்கணும். இன்னும் சொல்லப்போனால் எங்கள் கட்சியில் குறைஞ்சது 1 வருஷமாவது அடிப்படை உறுப்பினராகி ஒரு தொண்டனா கட்சி பணி செஞ்சதுக்கு அப்புறம்தான் தேர்தலில் சீட் கொடுக்கணும்னு ஒரு விதி இருக்குது. உங்களுக்காக நாங்கள் அந்த விதியை கூட தளர்த்தி இருக்கோம் தெரியுமா? நீங்கள் தொட்டதுக்கெல்லாம் கோபப்பட்டா எப்படி? முகம் சிவந்த குருபிரசாத். அப்படின்னா என்ன முதல்ல தெரு தெருவாக போஸ்டர் ஓட்டிட்டு வர சொல்கிறீங்களா? ஒட்டினா தப்பில்லைங்க. 27 வருஷமாக நான் கட்சியில் இருக்கேன். நான் போஸ்டர் ஒட்டியிருக்கேன், தோரணம் கட்டியிருக்கேன். இப்போ 2 வருஷம் முன்னாடி தான் தொழிற்சங்க தலைவர் போஸ்ட் கிடச்சிது. இந்த மாதிரி கட்சியில் 1000 பேர் இருக்கான் உழைச்சவன். ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் உயிரை கொடுத்து உழைச்சவன். போலீஸ்கிட்ட செருப்படிப்பட்டவன். ஜெயிலுக்கு போய் கஞ்சி குடித்தவன். ஒரு கட்சியில் வேட்பாளர் சீட்டு கிடைக்கிறது இன்னைக்கு பணம், கவர்ச்சி, சிபாரிசுன்னு வேற வழிகளில் மலிஞ்சு போச்சு. அதனால் சர்வசாதாரணமாக பேசுகிறீங்க நீங்கள். சிவலிங்கம், கொஞ்சம் சும்மா இருக்க போறீங்களா இல்லையா என்றார் சாரங்கன். என்ன தலைவரே சும்மா இருக்க சொல்கிறீங்க? நாங்கள் எல்லாம் ஒரு வார்த்தை உங்ககிட்ட பேச 100 தடவை யோசிக்கிறோம். என்னமோ கண்டிஷன் போடுற மாதிரி அவர் பேசுகிறாரு. நீங்களும் தலையை ஆட்டி சிரிக்கிறீங்க. கட்சிக்கு அவர் வர்றாரா இல்லை கட்சியை அவர்கிட்ட அடகு வைக்கிறோமான்னு எனக்கு தெரியணும். சிவலிங்கம், ரொம்ப பேசுகிறீங்க. என்ன மாதிரி நம்ம கட்சியில் எவ்வளவோ பேர் பொங்கிட்டு இருக்காங்க தலைவரே. நீங்கள் கவர்ச்சி அரசியல் பண்ணுறேன்னு கட்சியோட கௌரவத்தை இவரோட காலில் போடுறது நியாயமில்லை. சிவலிங்கம், வெளியில் போங்க முதல்ல கத்தினார் சாரங்கன். சிவலிங்கம் எழுந்து குருபிரசாத்தை முறைத்துவிட்டு தன் துண்டை உதறி தோளில் போட்டுக்கொண்டு வேகமாக வெளியேறினார். அமைதியாக சாரங்கனை பார்த்தான் குரு. தம்பி, நீங்கள் எதையும் மனசில் வச்சுக்க கூடாது. எந்த ஒரு காரியத்திலையும் ஆதரவும் இருக்கும், எதிர்ப்பும் இருக்கும். இன்னைக்கு ஒரு முடிவை தப்புன்னு விமர்சிக்கிறவங்களே நாளைக்கு சரின்னு சொல்லுவாங்க. சிவலிங்கம் எப்பவுமே கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுற டைப்பு தம்பி. அதுவும் இல்லாமல் இந்த இடைத்தேர்தலில் கட்சி வேட்பாளராக முதல்ல அவரைத்தான் பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ அந்த வாய்ப்பு போயிடுச்சா? அந்த ஆத்திரத்தில் நாகரிகம் இல்லாமல் பேசிட்டாரு. நீங்கள் என்னவோ சொல்ல வந்தீங்க? ஒன்றுமில்லண்ணே, நான் புறப்படுறேன். குருபிரசாத் எழுந்து கொண்டு கை கூப்பினான்.
அத்தியாயம் 12. காமராஜர் அரங்க முகப்பில் தொடர் விளக்கு சரங்களை தொங்கவிட்டு வருகை புரியும் முக்கிய பிரமுகர்களுக்கு தனித்தனியாக பேனர் கட்டி வருக வருக சொல்லியிருந்தார்கள். கார்கள், மேலும் கார்கள் மற்றும் கார்கள். உள்ளே அரங்கம் நிறைந்து 2 விளிம்புகளிலும் நின்று கொண்டிருந்தார்கள். மகா மேடையில் திரையுலக ஜாம்பவான்கள். மேடையின் 2 சைடுகளிலும் பார்வைப்பட்டால் ஓடுவதற்கு அவரவர் காரியதரிசிகள். என்னப்பா குரு, அரசியலுக்கு போறதா கேள்விப்பட்டேனே என்றார் குருவின் காதருகில் அவனுக்கு அடுத்து அமர்ந்திருந்த தயாரிப்பாளர் சௌத்ரி. கூப்பிடுறாங்க சார், நான் யோசிச்சுட்டு இருக்கேன், இன்னும் முடிவு பண்ணல என்ற குரு பிரசாத் மைக் முன்பாக பேசுபவர் பேச்சை கவனிப்பவன் போல திரும்பிக் கொண்டான். இந்த படத்தின் கதையை தம்பி நடேசன் என்னிடம் சொல்ல துடித்த போது நான் அவசரமாக ஒரு விழாவுக்கு புறப்பட்டு கொண்டிருந்தேன். 4 வரியில் சுருக்கமா சொல்லு, எனக்கு இம்ப்ரெஸ் ஆனா இன்னொரு நாள் புல் கதையும் கேட்கிறேன் என்று சொன்னேன். தம்பி நடேசன் ஆடிப்போய்விட்டார். 4 மணி நேரம் சொல்ல வேண்டும் என்று துடிப்பாக வந்திருக்கும் ஒரு இளைஞனை 4 வரியில் கதை சொல்லச் சொன்னால் திணறி போக மாட்டாரா? விளிம்பில் நின்றிருந்த கிரண் கை கடிகாரத்தை பார்த்து கொண்டான். மணி 7:35. சிமெண்ட் நிறத்தில் சஃபாரி உடை அணிந்திருந்த கிரண் முரட்டுத்தனமான மீசை வைத்திருந்தான். அவன் உடை, தோரணம், மிடுக்கு, கட்டிங் எல்லாம் பார்த்து மஃப்டியில் இருக்கும் போலீஸ் அதிகாரி என்று அனைவரும் மேலே படாமல் 2 அடி விலகி நின்றார்கள். ஆனாலும் தம்பி நடேசன் சுதாரித்து கொண்டு தன் கதையை 4 வரியில் அடக்கி ரத்தின சுருக்கமாக சொன்னார். அகண்ட காவிரியை அகத்தியர் தன் கமண்டலத்தில் அடக்கியது போல தன் கதையின் கருவை அழகாக சுருக்கி சொல்லி என்னை அசத்தினார். நான் போகவிருந்த விழாவை ரத்து செய்துவிட்டு உட்கார்ந்து கதை கேட்க செய்துவிட்டார். பிரஸ் பகுதியில் ஒருவர் இன்னொருவரிடம், இந்த படம் 10 நாள் கூட போகாது, என்ன பந்தயம் என்றார். கிரண் மீண்டும் தன் வாட்சை பார்த்து கொண்டு அந்த கூட்டத்தை விட்டு விலகி டாய்லெட் பகுதிக்கு வந்தான். யாரும் இல்லை. செல்போன் எடுத்தான். எண்கள் தொட்டான். மேடை ஓரத்தில் டைரியோடு நின்றிருந்த பார்த்திபனின் பாக்கெட்டுக்குள்ளிருந்த செல்போன் ஒலிக்க அவன் அதை எடுத்தவன் நெரிசலில் இருந்து தனிமைப்படுத்தி கொண்டு ஹலோ என்றான். மிஸ்டர் பார்த்திபன் கூட நாங்க பேச முடியுமா சார்? நான் பார்த்திபன் தான் பேசுறேன் சார். நான் மலர் ஹாஸ்பிட்டல் ரிசப்ஷன்ல இருந்து பேசுறேன். உங்க ஒய்ஃப் மிஸ்ஸஸ் ராதிகாவுக்கு லேபர் பெயின் ஏற்பட்டு 10 நிமிஷம் முன்னாடி இங்க வந்து அட்மிட் ஆகியிருக்காங்க. அவங்க இந்த நம்பர் கொடுத்து உங்களுக்கு தகவல் கொடுக்க சொன்னாங்க. ஆர் யூ கம்மிங் ஹியர் சார்? அவங்க கிட்ட என்ன சொல்லணும்? உடனே வரேன் சார். என் ஒய்ஃபோட பேச முடியுமா? டாக்டர் மாலினி அவங்கள லேபர் ரூமில் செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, நான் உடனே வரேன், தேங்க்யூ. கிரண் மீண்டும் அரங்கத்திற்குள் வந்து மேடையில் குருபிரசாத்துக்கு பின்புறம் பவ்யமாய் வளைந்து நின்று பார்த்திபன் பேசுவதை கவனித்தான். பார்த்தி, நீ கார் எடுத்துக்கிட்டு போ, நான் இங்கே வேற யார் கார்லையாவது வீட்டுக்கு போய்க்கிறேன் என்றான் குரு. இல்லை வேணாம் சார், நான் ஆட்டோ பிடிச்சு போயிடுறேன், இந்தாங்க சார் என்று செல்போனை ஒப்படைத்தான். பணம் வேணுமா பார்த்தி? இப்போ உடனடியாக தேவைப்படாது சார், நாளைக்கு பார்த்துக்கலாம். நான் புறப்படுறேன் சார். முருகனை வந்து இங்கே நிற்க சொல்லட்டுமா? வேணாம், நீ புறப்படு, எனக்கு உடனே தகவல் சொல்லணும். சரி சார். பார்த்திபன் வேகமாக விலகி நடந்து வாசலுக்கு வந்து அத்தனை அவசரத்திலும் டிரைவர் முருகனிடம் தான் ஆஸ்பத்திரி போவதை சொல்லிவிட்டு ஆட்டோ பிடித்து ஏறி செல்லும் வரை பார்த்து கொண்டிருந்த கிரண் மீண்டும் டாய்லெட் பகுதிக்கு சென்றான். மீண்டும் செல்போன் எடுத்தான். மேடையில் செல் ஒலிக்க அவரவர் தத்தம் போன்களை பார்த்து கொள்ள எக்ஸ்கியூஸ் மீ என்று குருபிரசாத் எழுந்து சற்று தள்ளி சென்று ஹலோ என்றான். என்னடா பேமானி குருபிரசாத்து, உடம்பு எப்படிக்குது? உனக்கு ஏண்டா வேண்டாத வேலை எல்லாம்? இந்த பாரு, நீ மட்டும் எலெக்ஷனில் நின்னேன்னு வையி, அப்பால மவனே உனக்கு சங்கூதிர வேண்டியதுதான். மன்றத்து பசங்க கருப்பு பேட்ச் குத்திக்கின்னு குய்யோன்னு ஐதாலும் உசுறு கிடைக்காதுப்பா, புரிதா? நான்சென்ஸ். யாரா நீ? சும்மா எகிராத கண்ணு. இப்பெல்லாம் அரிசி ரவா கணக்குல சகஜமா துப்பாக்கி கிடைக்குது. நான் உன்னையே தான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். இப்போ கூட நான் எங்கேருந்து பேசுகிறேன்னு தெரியுமா? இதே காமராசு அரங்கத்துல இருந்து தான் பேசுகிறேன். கை துப்பாக்கி வச்சுக்கின்னு இன்னொரு கையில் ஃபோனை பிடிச்சு பேசிக்கினுக்கிறேன். இன்ஃபோ டெக்னாலஜி எங்கெல்லாம் உதவுது பாத்தியானைனா? இப்போ நீ என்ன சொல்கிற? நான் எலெக்ஷனில் நிற்க மாட்டேன்னு 2 வார்த்தை கொடுக்குறியா? இல்லை இதே மேடையில் டொபுக்குன்னு உளுந்து சாவுறியா? வெள்ளாட்டு இல்லை கண்ணு, நிசம்மா ராஸ்கல் என்று திட்டினாலும் குருபிரசாத் கர்ச்சிப் எடுத்து தன் நெற்றியில் ஒற்றிக்கொண்டான். டென்ஷன் ஆயிட்டியா கண்ணு? சரி, மீட்டிங் முடியட்டும், பேசுகிறேன். ஒரு ஒப்பந்தத்துக்கு வரலாம் என்ன? கிரண் தொடர்பை துண்டித்தான். மீண்டும் அரங்கமுள்ளே வந்து ஓரமாக நின்று கைகளை கட்டிக்கொண்டான். மீண்டும் தன் நாற்காலிக்கு வந்த குருபிரசாத் குழம்பினான். யார் இவன்? என் செல் நம்பர் மிக முக்கியமானவர்களுக்கு தானே தெரியும். இவன் பேட்டை ரவுடி என்று குரலில் தெரிகிறது. இவனுக்கு எப்படி தெரியும்? நிஜமாக இவன் துப்பாக்கி வைத்திருக்கிறானா? இந்த அரங்கத்திற்குள் இருக்கிறானா? பேசியதெல்லாம் சீரியஸா, விளையாட்டா? இப்போது நான் என்ன செய்ய வேண்டும்? இதை அலட்சியப்படுத்த வேண்டுமா, இல்லை போலீஸில் சொல்ல வேண்டுமா? நண்பர் ஏசி தியாகராஜன் இருப்பாரா? அவரிடம் சொல்லி வைத்து விடலாமா? இப்போது கிரண் கம்பீரமாக மேடைக்கு உள்வழியில் நடந்தான்.
உள்வழி வாசலில் தடுத்தவனிடம் தன் தயாரித்த அடையாள அட்டை காட்ட அவன் மரியாதையாக திறந்து விட்டான். கிரண் மேடையில் நடந்து குருபிரசாத்தை அணுகி அவன் காதருகே குனிந்து, எக்ஸ்கியூஸ் மீ சார், நான் கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து வரேன். இன்ஸ்பெக்டர் திருமூர்த்தி ஏசி தியாகராஜன் சார் என்னை அனுப்பி வச்சாரு. உங்களை கொலை செய்ய போகிறதா எவனோ ஒரு பைத்தியக்காரன் கொஞ்ச நேரம் முன்னாடி கமிஷனர் ஆஃபீஸுக்கு ஃபோன் செஞ்சான். அவனை ட்ரேஸ் பண்ண 2 ஜீப் போயிருக்கு. இதை அலட்சியப்படுத்த வேண்டாம்னு ஏசி சொல்ல சொன்னார். உங்களை உடனே பாதுகாப்பாக உங்கள் வீட்டுக்கு கொண்டு போய் விட சொல்லி என்ன அனுப்பிச்சாரு. வீட்டுக்கு 3 பேர் செக்யூரிட்டி அனுப்பியிருக்காரு. அவசரமாக போக வேண்டியிருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு உடனே புறப்படுங்க சார் ப்ளீஸ். இப்போ கொஞ்சம் முன்னாடி என்கிட்ட அவன் பேசினான் சார். ஐசி என்ன சொன்னான்? அவன் கையில் துப்பாக்கி இருக்கிறதாவும் அவன் இப்போ இந்த ஆடிட்டோரியத்திலிருந்து தான் பேசுகிறதாவும் சொன்னான். அப்படியா? அப்படின்னா கொஞ்சம் கூட நீங்கள் லேட் பண்ணக்கூடாது சார். ஓகே என்று எழுந்த குருபிரசாத் மைக்கிற்கு சென்று பேசிக்கொண்டிருந்தவரை தொட்டு நிறுத்தி, மைக்கில் ஒரு அவசர வேலை காரணமாக நான் உடனே புறப்படுகிறேன், நன்றி என்றான். மேடையில் பொதுவாக ஒரு கும்பிடு போட்டான். வேகமாக நடந்தான். கிரண் அவனுக்கு பாதுகாப்பு அதிகாரி என்ற தோரணையில் கூடவே நடந்தபடி, உங்க கூட யார் யார் வந்தாங்க சார் என்றான். என் செக்ரட்டரி பார்த்திபனும் டிரைவரும் தான். பார்த்திபன் ஒய்ஃபுக்கு இது டெலிவரி டைம். ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கிறதா தகவல் வந்து இப்போ தான் புறப்பட்டு போனான். உங்கள் டிரைவர் வேணாம், நானே டிரைவ் பண்ணுறேன். இவன் நம்பிக்கையானவன் சார். இந்த காலத்தில் யாரையும் விலை கொடுத்து வாங்கிடலாம் சார். நாங்கள் அத்தனை பேரையும் சந்தேகப்பட்டாகணும். இந்திரா காந்தியை கொன்னது கூடவே இருந்த செக்யூரிட்டி தானே. உங்கள் டிரைவரை ஆட்டோ பிடிச்சு போக சொல்லிடுங்க. எது உங்கள் கார்? கிரண் குருபிரசாத்தை கொஞ்சம் கூட யோசிக்க விடாமல் கம்பீரமாக பேசியதில் அவனுக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் வரவில்லை. முருகன், சாவி கொடு, நீ ஆட்டோவில் போயிடு. நான் டிரைவ் பண்ணுறேன் சார், நீங்கள் உட்காருங்க. கிரண் சாவி வாங்கி பின்புறம் குருபிரசாத் உட்கார்ந்ததும் ஸ்டார்ட் செய்து புறப்பட்டான். அரங்கத்தின் உள் சாலையிலிருந்து கார் மெயின் ரோட்டில் கலந்ததும் பெருமூச்சு விட்டான் கிரண். ஏசிக்கு தகவல் சொல்லிடுறேன் சார் என்று தன் செல்போனை எடுத்து காரை ஓட்டியபடி, ஹலோ, நான் தான் சார், என்னோட வந்துட்டு இருக்காரு. ஓகே என்று வைத்தான். சந்துக்குள் அம்பாசிடரில் காத்திருந்த ராவ் ஓகே என்று விட்டு காரை மெயின் ரோட்டிற்கு கொண்டு வந்து நிறுத்த, அந்த காரின் பின்னால் பிரேக் அடித்து நிறுத்தினான் கிரண். என்ன என்றான் குருபிரசாத். அந்த காரில் போயிடலாம், இதை யாரோ ஃபாலோ பண்ணுறாங்க சார். அது யார் காரு என்றான் குழப்பமாக. கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது என்று திரும்பிய கிரண் கையில் ரிவால்வர் இருப்பதை பார்த்து அதிர்ச்சியில் உறைந்தான் குருபிரசாத். அதற்குள் காருக்குள் மற்றொரு கதவு திறந்து ஏறிய ராவ் கையிலும் ஒரு சின்ன பிஸ்டல். என்ன இது? வாட் இஸ் கோயிங் ஆன்? ஷூ, சத்தம் போடக்கூடாது. இன்னும் ஒரு தடவை உன் உதட அசைஞ்சா எங்கள் 2 பேரில் யார் சுடுறதுன்னு போட்டி போடுவோம். இப்போ நான் சொல்கிற மாதிரி ஒரு லெட்டர் உன் லெட்டர் பேடில் எழுதுற. அப்புறம் நல்ல பிள்ளையா அந்த காருக்கு மாறி வர்ற, ரைட்? திடுதிப்புன்னு சாகிறதுக்கு நீ ஆசைப்பட மாட்டேன்னு நினைக்கிறோம் என்றான் ராவ். லெட்டரா? என் லெட்டர் பேடு எங்கே? இங்கே இருக்குது. டேஷ்போர்டில் பார்த்திபன் ஒரு லெட்டர் பேட் எப்பவும் வச்சுருப்பார் குரு. நாங்கள் இந்த பிளானில் இறங்குறதுக்கு முன்னாடி எவ்வளவு ஃபீல்டு ஒர்க், ஹோம் ஒர்க், ரிகர்சல் எல்லாம் பண்ணியிருப்போம். கிரண் டேஷ்போர்டிலிருந்து லெட்டர் பேட் எடுத்து தர தனக்கு வேறு வழியில்லை என்பதை உணர்ந்த குருபிரசாத் உள்நடுக்கத்தை மறைத்து கொண்டு பேனா எடுத்து, என்ன எழுதணும் என்றான். டியர் பார்த்திபன், நான் ஆழ்ந்த மனக்குழப்பத்தில் இருக்கிறேன். எனக்கு தொந்தரவில்லா முழு ஓய்வு தேவை. நான் எங்கோ போகிறேன். சிறிது நாட்கள் கழித்து தெளிவான மனதுடன் நானே திரும்புவேன். என்னை தேடும் முயற்சியில் ஈடுபட வேண்டாம். இது திடீரென்று எடுத்த முடிவு. குருபிரசாத், இதான் எழுதணும், சீக்கிரம் என்று காரின் உள் விளக்கை போட்டான் கிரண். ஒரு வினாடி யோசித்த குருபிரசாத் எழுத துவங்கினான். சில இடங்களில் பேனா மக்கர் செய்ய உதறிக்கொண்டு எழுதினான். அவன் எழுதி முடித்ததும் படித்து பார்த்த கிரண் மடக்கி காரின் ஸ்டியரிங்கில் செருகினான். இறங்கலாம் என்றான். ராவ் ரகசியமாக துப்பாக்கி முனையால் குருபிரசாத்தின் இடுப்பை தொட்டு அந்த காருக்கு நடத்த, அந்த காரின் டிரைவிங் சீட்டிற்கு மாறியிருந்த அலெக்ஸ் காரை கிளப்பினான். பின் சீட்டில் கிரண், ராவ், நடுவில் குருபிரசாத். கார் புறப்பட்டதும் கிரண் ஒரு கருப்பு ரிப்பனை எடுத்தான். குருபிரசாத்தின் கண்களை கட்டினான். ராவ் கவரில் இருந்து கருப்பு பர்தா எடுத்தான். அதை குருபிரசாத்திற்கு தலை வழியாக அணிவித்தான். முகத்தை வலை துணியால் மூடினான். குருபிரசாத், கொஞ்ச நேரத்துக்கு நீ பொம்பளை, முஸ்லிம் பொம்பளை. உன் பேர் அலிமா. டிரைவ் பண்ணுறானே அந்த சலீமோட மனைவி. எந்த இடக்கும் செய்யாமல் சொல்கிறபடியெல்லாம் நடந்துக்கிட்டா உனக்கு சேஃப்டி. இதோ பாருங்க, துப்பாக்கி முனையில் இருக்கேன். என்னால் இப்போ என்ன செய்ய முடியும்? நீங்கள் சொல்கிறபடி ஒத்துழைக்கிறத தவிர எனக்கு வேறு வழி இல்லை. ஆனால் எதுக்காக இந்த கடத்தல்? உங்களுக்கு பணம் வேணுமா? அதுக்காக இந்த கடத்தல்னா வேணாம், என்னை விட்டுடுங்க, நானே தரேன் என்றான் குருபிரசாத். உன்னை எதுவும் பேசக்கூடாதுன்னு சொன்னேன். உன் வாயிலையும் ரிப்பன் கட்டணுமா? உன்னை மயக்கப்படுத்த முடியாதா என்ன? கொஞ்சம் கௌரவமாக நடத்த விரும்புகிறோம். சும்மா கேள்வி கேட்குற வேலையெல்லாம் வேணாம், எங்களுக்கு பிடிக்காது, புரியுதா? ராவ் அதட்டியதும் வாயை மூடிக்கொண்டான் குருபிரசாத். இந்த திடீர் திருப்பத்தை அவனால் ஜீரணிக்க முடியவில்லை. நாளைக்கு திருப்பதியில் கல்யாணம் இருக்கிறது.
அப்புறம் 2 நாள் ஐஸ்வர்யா ராயுடன் ஷூட்டிங் இருக்கிறது. அப்புறம் பிரஸ் மீட், வேட்புமனு தாக்கல். இந்த சூழ்நிலையில் இது என்ன குழப்பம்? எதற்கு இவர்கள் கடத்தி செல்கிறார்கள்? என்ன இவர்கள் நோக்கம்? எப்போது விடுவார்கள்? என்னை என்ன செய்ய போகிறார்கள்? ஒரு பயப்பந்து அவன் வயிற்றில் உருளத் துவங்கியது. காரை வேண்டுமென்றே பல சாலைகளில் திருப்பி சுற்றி கொண்டு மகாலிங்கபுரம் வந்து அந்த அபார்ட்மெண்ட்ஸ் வாசலில் நிறுத்தினான் அலெக்ஸ். ராவ் காரிலேயே இருக்க இப்போது கிரணும் அலெக்ஸும் பர்தா போட்ட குருபிரசாத்தை லிஃப்டை நோக்கி நடத்தி சென்றார்கள். லிஃப்டை வரவழைக்கும் பட்டனை அழுத்திவிட்டு காத்திருந்தார்கள். அலெக்ஸ் குருபிரசாத்தை லேசாக அணைத்தபடி நின்றான். ரகசிய துப்பாக்கி முனை இடுப்பில் நெருடியது. மேலே இருந்து இறங்கி வந்த லிஃப்டில் இருந்து வெளிப்பட்ட வேங்கடகிரி, என்ன சலீம் சார், இப்பதான் வர்றாங்களா? சார் யாரு? உங்க பிரதர் யாசின் தானே? ஹலோ, நான் வேங்கடகிரி. உங்களை பத்தி பிரதர் சொன்னாரு. நைஸ் டு மீட் யூ என்று கிரண் கைப்பிடித்து குலுக்கினார். மூவரும் லிஃப்டுக்குள் ஏறிய போது குருபிரசாத்திற்கு கால் தடுக்கியது. பார்த்துமா என்றார் வேங்கடகிரி. நாங்க பார்த்துக்கிறோம், நீங்க போங்க சார் என்று லிஃப்டின் ஸ்பிரிங் கதவுகள் இரண்டையும் ஆத்திரமாக சாத்தினான் கிரண். லிஃப்ட் மேலே ஏறத் தொடங்கிய போது குருபிரசாத்தின் கோட் பாக்கெட்டில் இருந்து செல்போன் ஒலிக்க அலெக்ஸ் பர்தாவை உயர்த்தி அவனே எடுத்து தன் காதில் வைத்து கொண்டான். எதுவும் பேசவில்லை. ஹலோ சார், நான் பார்த்திபன் பேசுறேன். மலர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசுறேன். என் ஒய்ஃப் இங்கே அட்மிட் ஆகல. வீட்டில் சேஃபா இருக்கா. யாரோ ஃபுல் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னு தெரியல. ஆர் யூ ஓகே? எதுவும் ப்ராப்ளம் இல்லையே? இதற்குள் 4வது மாடி வந்துவிட கதவை திறந்து மூவரும் வெளிப்பட்டு கிரண் மீண்டும் கதவு சார்த்த எதுவுமே பேசாமல் போனை அணைத்த அலெக்ஸ் தன் பாக்கெட்டில் அதை வைத்து கொண்டான். பிளாட்டை சாவி போட்டு திறந்தான். உள்ளே வந்தார்கள். ஒருவருக்கு ஒருவர் கட்டை விரல் காட்டி உற்சாகப்பட்டார்கள். வி ஹாவ் டன் இட் என்றான் கிரண். அத்தியாயம் 13. தேதி 24. குருபிரசாத் வீட்டில் சோஃபாவில் கால் மேல் கால் போட்டு அமர்ந்திருந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் தியாகராஜன் கோபமாக இருந்தார். அருகில் கிரைம் பிரான்ச் இன்ஸ்பெக்டர் நியூட்டன், எதிர் சோஃபாவில் கவலை படிந்த முகத்துடன் தீபிகா, அருகில் குற்ற உணர்ச்சியுடன் தலை தொங்க நின்றிருந்தான் பார்த்திபன். இவ்வளவு நடந்திருக்கு. நேற்று ராத்திரி பூரா சும்மா இருந்துட்டு காலையில எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றீங்களே? சார், நான் செஞ்சது தப்பு தான். மலர் ஹாஸ்பிட்டல்ல என் ஒய்ஃப் அட்மிட் ஆகலன்னு தெரிஞ்சதும் ஒரு சந்தேகம் வந்தது. அங்கிருந்தே சாரோட பேச முயற்சி செஞ்சேன். சார் செல்ல எடுத்தாரு. நான் பதட்டமா பேசி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையேன்னு கேட்டேன். அவர் எதுவுமே பதில் பேசல, வச்சுட்டாரு. ஏதோ ஒரு கதவை அரைஞ்சு சாத்தின சத்தம் கேட்டுது. எனக்கு குழப்பமாயிடுச்சு. உடனே காமராஜர் அரங்கம் வந்தேன். அங்க டிரைவர் முருகன் அரட்டை அடிச்சுக்கிட்டு இருந்தான். வாட்ட சாட்டமா சஃபாரி போட்ட ஒருத்தரோட சார் போயிட்டதாகவும் அவனை ஆட்டோல வீட்டுக்கு போயிட சொன்னதாகவும் சொன்னான். ஏதாச்சும் கார்லயே பர்சனலா பேசணும்னு அவர் நினைச்சா இந்த மாதிரி டிரைவரை இறக்கி விட்டுடுவாரு. இது சகஜம்தான். தலைவர் சாரங்கனை ஈவினிங் அவர் சந்திச்சுட்டு திரும்பி வந்தப்போ ரொம்ப டென்ஷனா இருந்தார் சார். ஒரு கட்சியில சேர்றதை விட தனியாவே கட்சி ஆரம்பிச்சிடுறது பெட்டர் போலிருக்குன்னு ஆத்திரமா சொன்னாரு. அப்புறமா தான் நாங்க கேசட் ஃபங்க்ஷனுக்கு வந்தோம். அவராதான் யார் கூடவோ போயிருக்கிறதால நான் குழப்பம் அடைஞ்சு ஒரு ஆட்டோல சார் வீட்டுக்கு புறப்பட்டேன். வழியில சாரோட காரை பார்த்ததும் ஆட்டோவை நிறுத்த சொன்னேன். பார்த்தா காருக்குள்ள எனக்கு லெட்டர் எழுதி வச்சிருந்தாரு. என்னை தேட வேண்டாம்னு உத்தரவு மாதிரி அவரே தன் கைப்பட லெட்டர் ஹெட்ல எழுதி வச்சிருந்ததால எனக்கு வேற சந்தேகம் எதுவும் வரல. காரை நானே ஓட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். மேட்டரை தீபிகா மேடத்துக்கு இன்ஃபார்ம் செஞ்சேன். ஏன்னா இன்னைக்கு சாரும் மேடமும் திருப்பதி போறதா பிளான். மூக்கை ஒரு தரம் உறிஞ்சி கொண்ட தீபிகா பார்த்திபன் விட்ட இடத்திலிருந்து தொடர்ந்தாள். இப்படி திடுதிப்புன்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு அவர் காணாம எங்கேயாவது போறது இது முதல் தடவை இல்லை. அதனால எனக்கும் சந்தேகம் எதுவும் வரல. கோபம்தான் வந்தது. இன்ஃபேக்ட் திருப்பதியில் நானும் அவரும் மேரேஜ் பண்ணிக்கிறதா இருந்தோம். திடீர்னு நேற்று அவர் தான் எல்லா ஏற்பாடும் செஞ்சுட்டதா சொன்னாரு. காலையில் நான் இங்கே வந்தேன். பார்த்திபன் கிட்ட இருந்து அந்த லெட்டரை வாங்கி படித்ததும் பகீர்னு இருந்துச்சு. ஏன்னா இதில் சில எழுத்துக்களை மட்டும் அழுத்தமாக 2 தடவை எழுதியிருக்காரு. எழுந்து வந்து தியாகராஜனின் கையில் இருந்த அந்த கடிதத்தில் சுட்டி காட்டி, இதோ பாருங்க, ஆழ்ந்த மனக்குழப்பத்தில் இருக்கேங்கிற வாக்கியத்தில் ஆ அழுத்தமாக எழுதியிருக்காரு. அப்புறம் குழப்பத்தில் வார்த்தையில் 10 அழுத்தி எழுதியிருக்காரு. அப்புறம் இருக்கிறேன் வார்த்தை முழுக்க அழுத்தி எழுதியிருக்காரு. சேர்த்து படிங்க. ஆபத்தில் இருக்கிறேன் என்றார் நியூட்டன். எனக்கு அவர் எழுதிய லவ் லெட்டர்ஸில் எங்கே எப்போ மீட் பண்ணலாங்கிற செய்தியை இந்த மாதிரி அங்கங்கே அழுத்தி எழுதி சங்கேதமாக தெரிவிப்பார் சார். அப்போது எங்கள் அம்மா எங்கள் லவ்வுக்கு எதிர்ப்பு. அதனால தான் இந்த லெட்டரில் எழுதியிருக்கிற மாதிரி அவர் தானாக இயல்பாக போகலன்னு புரிஞ்சு உடனே உங்களுக்கு ஃபோன் செஞ்சேன் என்றாள் தீபிகா. யூ ஆர் ரைட். அவர் தானாக போகலை. யாரோ சாமர்த்தியமாக திட்டம் போட்டு கடத்தியிருக்காங்க. பார்த்திபனை சாமர்த்தியமாக விலக்கியிருக்காங்க. குருபிரசாத்தை விட்டே சொல்ல வச்சு டிரைவரை விலக்கியிருக்காங்க. அந்த சஃபாரி போட்ட வாட்டசாட்டமான ஆளு ஏதோ பொருத்தமாக சொல்லி நம்ப வச்சு கூட்டிட்டு போய் மிரட்டி லெட்டர் எழுத வச்சிருக்கணும். கார் மாற்றியிருக்கணும். செக்ரட்டரியோட ஒய்ஃப் பேரு
அவளுக்கு வைத்தியம் பார்க்குற டாக்டர் யாரு, எந்த ஹாஸ்பிட்டல்னு முழு விவரம் தெரிஞ்சிருக்கு. ரொம்ப நல்லா தகவல்கள் சேகரித்து பிளான் பண்ணியிருக்காங்க என்று எழுந்த தியாகராஜன், தீபிகா உங்களை நிறைய விசாரிக்கணும், இங்கே இருங்க. பார்த்திபன் நீங்கள் வாங்க, கார் எங்கே நின்றுட்டு இருந்துச்சுன்னு காட்டுங்க. நியூட்டன், எஸ் சார். அவனை கண்ணால் பார்த்த சாட்சி டிரைவர் முருகன், அவனை தரோவா விசாரிங்க. ஆஃபீஸில் கம்ப்யூட்டர் ஃபைலில் முகங்களை காட்டுங்க. அவன் சொல்கிற அடையாளங்களை வச்சு கம்ப்யூட்டர் படம் போட சொல்லுங்க. அப்புறம் இந்த லெட்டரில் இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட்ஸு வேணும். லேப்லேருந்து வரவழைச்சு குருபிரசாத்தோட காரில் உள்ள வெளியில் கம்ப்ளீட்டாக பிரிண்ட்ஸ் எடுக்க சொல்லுங்க. ஹரியப் என்றார். எஸ் சார் என்ற நியூட்டன் உடனே டெலிஃபோன் எடுத்தார். அத்தியாயம் 14. இமைகளை பிரிக்கவே சிரமமாக இருந்தது. கொட்டாவியாக வந்தது. தன் கண் கட்டு அவிழ்க்கப்பட்டு பர்தா கட்டிலின் ஓரத்தில் கிடக்க மார்பு வரை போர்த்தப்பட்டிருப்பதை பார்த்து கொண்டான் குருபிரசாத். எழுந்து அமர்ந்தான். எதிர் சுவரில் உயரத்தில் ஸ்பிளிட் ஏர் கண்டிஷனர் ஓசையே இல்லாமல் அறையில் குளிர் நிரப்பிக் கொண்டிருந்தது. வாட்ச் பார்த்தான். 9:10. தலையை உதறிக்கொண்டான். ராத்திரி காமராஜர் அரங்கத்திலிருந்து சாமர்த்தியமாக கடத்தி கார் மாற்றி ஒரு கட்டிடத்தில் லிப்டில் பயணம் செய்து ஒரு வீட்டு கதவை திறந்து உள்ளே நடத்தினார்கள். ஒரு அறைக்குள் வந்ததும் ஒரு கிளாஸை என் கையில் திணித்து, ஜூஸ் குடிங்க குருபிரசாத் என்றார்கள். குடித்தேன். தூக்கம் கண்களை சுழற்றியது. அவ்வளவுதான் நினைவிருக்கிறது. அது இந்த அறைதானா? இது என்ன இடம்? அவர்கள் எங்கே? அவசரமாக கட்டிலை விட்டு எழுந்தான். அறையின் வாசல் கதவை திறக்க முயன்று தோற்றான். வெளியே பூட்டியிருந்தார்கள். ஜன்னல் கதவை திறக்க முயன்றான். திறக்க முடியாமல் ஆணி அடிக்கப்பட்டிருப்பதை கவனித்தான். ஆனால் கண்ணாடி வழியாக பார்த்தபோதுதான் இருக்கும் உயரம் புரிந்தது. இது ஒரு ஃப்ளாட்ஸ் கட்டிடம். இந்த ஃப்ளாட் இருப்பது அநேகமாக 4வது அல்லது 5வது தளமாக இருக்கலாம். சென்னைக்குள் தான் இருக்கிறேன். ஆனால் எங்கே? மற்றொரு ஜன்னலின் கண்ணாடி வழியாக பார்த்தபோது ஒரு சர்ச் தெரிந்தது. இந்த சர்ச் எனக்கு தெரியுமே. எஸ், இது லயோலா காலேஜ் சர்ச். இதோ ஒரு கோயில். இது ஐயப்பன் கோயில் இல்லை எனில் இது மகாலிங்கபுரம். கரெக்ட். இதோ கோடம்பாக்கம் மேம்பாலம் தெரிகிறது. அவர்கள் எங்கே? இங்கிருந்து தப்ப வேண்டும். எப்படி? அந்த அறையை மௌனமாக கவனித்தான். டெலிஃபோன் கண்ணில் பட்டது. ஆர்வமாக அருகில் வர அதன் டயலில் சின்ன பூட்டு இருந்தது. இதென்ன சின்ன பூட்டுதானே, இதை உடைக்க முடியாதா? இங்கும் அங்கும் ஏதாவது ஆயுதம் கிடைக்குமா என்று தேடினான். கபோர்டுகளை திறந்து பார்க்க இரும்பு ஹேங்கர்கள் 2 இருந்தன. அதில் ஒன்றை எடுத்துக்கொண்டு அவசரமாக டெலிஃபோனை நெருங்கினான். அந்த பூட்டை கம்பி விட்டு பலமாக நெம்பினான். நான் இன்னும் உறங்கிக் கொண்டிருப்பேன் என்கிற நம்பிக்கையில் முட்டாள்தனமாக என்னை கட்டி போடாமல் கதவை மட்டும் பூட்டிக்கொண்டு எங்கோ அவர்கள் சென்றிருக்கிறார்கள். அவர்கள் வரும் முன் இந்த பூட்டை உடைத்து ஒரே ஒரு ஃபோன் நம்பர் ஏசி தியாகராஜனுக்கு சொல்லிவிட்டால் போதும். தீவிரமாக நம்பினான். மகாலிங்கபுரத்தில் 4வதோ இல்லை 5வதோ மாடியில் ஒரு ஏசி அறையில் வைத்திருக்கிறார்கள். ஒருவன் பெயர் சலீம். இந்த பிளாட்டில் வேங்கடகிரி என்கிற ஒருவர் இருக்கிறார். இந்த தகவல்கள் போதும். தியாகராஜன் உடனே வந்து விடுவார். சனியன், இந்த பூட்டு திறக்க மாட்டேன்கிறதே. திறந்து கொண்டது. ரிசீவரை எடுத்தபோது அரைக்கதவு சாவி போட்டு திறக்கப்படும் ஓசை கேட்க உடைத்த பூட்டை மீண்டும் டயலில் பூட்டியது போல் பொருத்திவிட்டு அவசரமாக கட்டிலுக்கு ஓடி படுத்து கொண்டான் குருபிரசாத். கிரணும் அலெக்ஸும் உள்ளே வந்தார்கள். கைகளில் பார்சல்கள். குட் மார்னிங் குருபிரசாத். ராத்திரி நல்லா தூங்குனீங்களா? பாத்ரூமில் பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு, சோப், டவல் எல்லாம் இருக்குது. உங்களுக்காக புதுசாக பேண்ட் சட்டை எடுத்துக்கிட்டு வந்திருக்கோம். தெளிவாக சொல்லிடுறோம். நீங்கள் அமைதியாக ஒத்துழைக்கிற வரைக்கும் உங்களை ரொம்ப கௌரவமாக நடத்துவோம். லட்சக்கணக்கான ரசிகர்கள் உங்கள் மேலே உயிரையே வச்சுருக்காங்க. அதனால் உங்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டியது எங்கள் கடமை என்றான் கிரண். நீங்கள் யார்? எதுக்காக என்னை கடத்திக்கிட்டு வந்தீங்க? என்ன செய்ய போகிறீங்க? முதல்ல இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்கள். 4 நாளைக்கு நீங்கள் எங்கள் விருந்தாளி. இதே ரூமில் இருந்தாகணும். நீங்கள் உங்களை கட்டி போடவோ இன்ஜெக்ஷன் போட்டு போதையிலேயே வச்சுக்கவோ நாங்கள் விரும்பலை. ஒரு விஐபி விருந்தாளியை அப்படியெல்லாம் செஞ்சு நாங்கள் அவமானப்படுத்த விரும்பலை. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் சார். என்ன? நீங்கள் இந்த இடத்த விட்டு தப்பிக்கிறதுக்கு முயற்சி எதுவும் செய்யக்கூடாது. நாங்கள் முட்டாள் இல்லை. சாந்தமும் காட்டத் தெரியும், முரட்டுத்தனமும் காட்டத் தெரியும். புரியுதா? குருபிரசாத் அமைதியாக தலையசைத்தான். இனிமே தப்பிக்க முயற்சி செய்ய மாட்டீங்களே என்ற அலெக்ஸ் சிரித்தபடி டெலிஃபோனை நெருங்கி அந்த சிறிய பூட்டை கையில் எடுத்து காட்டினான். ரிசீவரை எடுத்து காட்டினான். காத்து தான் வரும். லைன் கட் பண்ணியிருக்கோம். கட்டியும் வைக்காம கண்காணிக்கவும் செய்யாமல் இருப்போமா என்ன? நல்ல பிள்ளையா இருக்கணும் என்ன? அலெக்ஸ் அருகில் வந்து அலட்சியமாக அவன் கன்னத்தில் தட்டிய போது அவமானமாக இருந்தது. அரைக்கதவின் சாவித்வாரம் வழியாக என் செயல்களை கண்காணித்திருக்கிறார்கள். நானே தப்ப விரும்புகிறேனா என்று டெஸ்ட் செய்வதற்காகவே டம்மி ஃபோனில் பூட்டு போட்டு யமகாதகர்கள், இவர்களிடமிருந்து எப்படி தப்ப போகிறேன்? பார்த்திபன் போலீஸிடம் போயிருப்பானா? அவர்கள் என்னை தேடும் நடவடிக்கையில் இறங்கியிருப்பார்களா? என்ன யோசனை? குளிச்சுட்டு வாங்க, டிஃபன் ரெடியாக இருக்குது. நான் உங்களோட ஒத்துழைக்கணும்னா என் தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்வீங்களா?
என்றான் குருபிரசாத். என்ன வேணும்? என்னால் சும்மா உட்காந்துருக்க முடியாது. படிக்க புக்ஸ் வேணும், பார்க்க சினிமா கேசட்ஸ் வேணும், கேட்க ஆடியோ கேசட்ஸ் வேணும். லிஸ்ட் எழுதி தரட்டுமா? ஒரு வினாடி யோசித்த கிரண், புக்ஸு, ஆடியோ, வீடியோ கேசட்ஸ் தரோம். ஆனால் உங்கள் சாய்ஸுக்கு இல்லை, நாங்கள் கொடுக்கறத பாருங்க, ஓகே? குருபிரசாத் தலையசைத்தான். எனக்கு ஒரே குழப்பமா இருக்குப்பா என்றார் வேங்கடகிரி தன் ஃப்ளாட்டில் பேண்டின் லூப்புகளுக்குள் பெல்ட்டை நுழைத்து கொண்டிருந்த தன் பையனிடம். என்ன குழப்பம் உங்களுக்கு? ஒரு பொம்பளை ஆம்பளை ஷூ போடுவாளா? என்னப்பா பேத்துறீங்க? எனக்கு ஆஃபீஸுக்கு டைம் ஆச்சு, சீக்கிரமா சொல்லுங்க. அது வந்துப்பா, நேற்று ராத்திரி எதிர் வீட்டு சலீம் சாரோட ஒய்ஃப் ஹலிமா ஊர்லேருந்து வந்திருக்கு. சுருக்கமாக சொல்லுங்க, டைம் ஆச்சு. நேற்று லிஃப்டில் அந்த பொண்ணை பார்த்தேன். முழுக்க முகத்தை மூடி பர்தா போட்டிருந்துச்சு. இந்த காலத்தில் அதிசயம், சிட்டியில் கல்யாணமான முஸ்லீம் பெண்கள் பர்தா போடுறதில்லன்னு நினச்சேன். அப்பா, எனக்கு ஒரு இன்டர்வியூ இருக்குது. பர்தா போட்டுக்கிறதும் போட்டுக்காததும் அவங்க விருப்பம். மேட்டர் என்ன? அந்த பொண்ணு லிஃப்டில் ஏறினப்போ கால் இடறினுச்சு. அப்போ கவனிச்சேன், சாக்ஸ் போட்டு ஜென்ஸ் ஷூ போட்டிருந்துச்சு. ஆம்பளைங்க மாதிரி பேண்ட் போடுறாங்க, சட்டை போடுறாங்க. ஆனால் ஆம்பளைங்க ஷூவும் பொம்பளைங்க போடுறாங்களா? இந்த ஆராய்ச்சி உங்களுக்கு ரொம்ப முக்கியம்ப்பா. லேடி ஷூவும் மார்க்கெட்டில் இருக்குப்பா. எனக்கு வித்தியாசம் தெரியாதா? ப்ரௌன் கலரில் ஷார்ப் எட்ஜு வச்சு லேஸ் போட்டு, கண்டிப்பாக அது ஜென்ஸ் ஷூ தான். சரி, இருந்துட்டு போகட்டும், நமக்கென்ன? நான் புறப்படவா? உன் பொண்டாட்டிக்கிட்ட சொன்னேன், அவளும் சரியாக காதில் வாங்கிக்காம அலட்சியமாக போயிட்டா. என் சந்தேகம் என்னன்னு புரிஞ்சுக்காம நீயும் கிடந்து பறக்குறியே. இன்னைக்கு நீங்கள் ரொம்ப தான் படுத்துறீங்க. என்ன உங்கள் சந்தேகம்? பர்தாவுக்குள்ளே இருந்தது சலீம் சாரோட பொண்டாட்டியே இல்லையோன்னு ஒரு டவுட்டு. யாரோ ஒரு ஆம்பளை பர்தாவை மாட்டிக்கிட்டு வந்திருப்பானோன்னு. என்ன பைத்தியக்காரத்தனம் இது? எதுக்காக ஒரு ஆம்பளை பர்தாவுக்குள்ளே ஒளிஞ்சுக்கிட்டு வரணும்? வர வர நீங்கள் உப்பு போறாத விஷயத்துக்கெல்லாம் டயத்தை வேஸ்ட் பண்ணுறீங்க. கதவை தாள் போட்டுக்கோங்க, நான் வரேன். வேங்கடகிரியின் பையன் தன் பைக் சாவியை எடுத்துக்கொண்டு போனதும் வெறுப்பாக கதவை மூடிக்கொண்டு நடை பயின்றார் வேங்கடகிரி யோசனையாக. பிளாட்டின் ஹாலில் கிரணும் அலெக்ஸும் செஸ் விளையாடி கொண்டிருக்க ஃபோன் ஒலித்தது. கிரண் எடுத்தான். ஹலோ, ஹாய் கிரண், நான் ராவ் பேசுகிறேன். 28ஆம் தேதி நம்ம 3 பேருக்கும் பாம்பேக்கு ஃப்ளைட் டிக்கெட்ஸ் வாங்கிட்டேன். அங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லையே? நேற்று நைட்டு இங்கே கொண்டாந்ததுமே பேசிக்கிட்டபடி ஜூஸில் தூக்க மாத்திரை போட்டு கொடுத்தோம். நல்லா தூங்கிட்டான். காலையில் டெலிஃபோன் பூட்டை உடச்சி ஒரு முயற்சி நடந்தது. தெளிவாக எச்சரிச்சிட்டோம். இப்போ எந்த இடமும் இல்லை. டிஃபன் சாப்பிட்டுட்டு புக்ஸு படிச்சுட்டு இருக்கான். புக்ஸா? என்ன புக்ஸ்? அங்கே எதுவும் இல்லையே. வேங்கடகிரி வீட்டில் 4-5 புக்கு ஓசி வாங்கி கொடுத்துருக்கோம். வெரி குட். அவன் ரூமுக்குள்ளே பேனா பேப்பர் எதுவும் இல்லையே. எந்த விதத்துலையும் யாரோடையும் கம்யூனிகேட் பண்ண முடியாதபடி பார்த்துக்கங்க. யாருக்குமே தப்பிக்கிற துடிப்பு இருக்கும். அதெல்லாம் நாங்கள் அலர்ட்டாக இருக்கோம். நான் எப்போ வரட்டும் அங்கே? இப்போ நீ தேவைப்படலை ராவ். நம்ம 3 பேரில் ஒருத்தர் வெளியில் இருக்கிறது நல்லது. தேவைப்பட்டால் நாங்களே உன்னை கூப்பிட்றோம். நீ வெளியிலே இரு. போலீஸ் ரியாக்ஷன் ஏதாச்சும் இருக்கான்னு தெரிஞ்சுக்க. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. எதுக்கு தேங்க்ஸ்? நாளைக்கு தாரான்னு ஒரு டார்லிங்கோட ப்ரோக்ராம் போட்டிருந்தேன். எங்கே அதை கேன்சல் செய்ய வேண்டி வருமோன்னு நினச்சேன். சொன்னால் கேட்க மாட்டியா நீ? நான் கேட்பேன், என் உடம்பு கேட்க மாட்டேங்குது கிரண். நாளைக்கு காலையில் தாராவை மீட் செய்ய போகிறேன்னு நினைக்கிறப்போ உடம்பு ஜிவ்வுன்னு ஆகுது. எப்படியோ ஒளி, பி கேர்ஃபுல் என்று வைத்தான் கிரண். கமிஷனர் அலுவலகத்தில் இன்ஸ்பெக்டர் நியூட்டன் அறையில் பார்த்திபன் தன் முன் வைக்கப்பட்டிருந்த காப்பியை தொடாமல் பரபரப்புடன் அவர் போனில் பேசிக் கொண்டிருந்ததை கவனித்தான். நோ, இப்போதைக்கு பிரஸ் பீப்புளுக்கு நியூஸை லீக் செய்ய வேணாம்னு கமிஷனர் சொல்லிட்டாரு. இல்ல, அவசியம் இல்ல. உடம்பு சரியில்லை, ரகசியமா ரெஸ்ட் எடுக்கிறாருன்னு சொல்லித்தான் அவரோட ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கேன்சல் செய்ய சொல்லியிருக்கேன். ஒரு ரூட் கிடைச்சிருக்கு. அநேகமா இன்னைக்குள்ள வி வில் ஃபைண்ட் ஹிம். அவர் போனை வைத்ததும் ரொம்ப ஒரீடா இருக்கும். தீபிகா மேடத்தை சமாதானப்படுத்தவே முடியல. ஷூட்டிங் கேன்சல் செஞ்சதால இண்டஸ்ட்ரியில் முக்கியமானவங்க ஃபோன் செஞ்சு என்ன உடம்புக்கு எங்கே ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாருன்னு விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2 பத்திரிகைக்காரங்க வீட்டுக்கே வந்துட்டாங்க. எங்கே ரெஸ்ட் எடுக்கிறாருன்னு யாருக்கும் சொல்ல வேணாம்னு சாரே சொல்லியிருக்காருன்னு சொல்லி சமாளிக்கிறேன். எல்லாரும் என்ன குற்றவாளி மாதிரி பார்க்குறாங்க. ஏதாச்சும் டெவலப்மெண்ட் உண்டா? உண்டு சார். உங்கள் டிரைவர் அடையாளம் காட்டிட்டாரு எங்கள் கம்ப்யூட்டரில். அவன் பேர் கிரண். தனி ஆள் இல்லை. ராவ், அலெக்ஸ்ன்னு அவங்க 3 பேர் டீம். ப்ரொஃபஷனல் கிரிமினல்ஸ். அவங்க மேலே நிறைய கேஸ் இருக்கு. அட்ரஸ் மாறிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க தான் யார் சொல்லியோ குருபிரசாத்தை கடத்தியிருக்காங்க. அரசியலுக்கு அவர் வரக்கூடாதுன்னு நினைக்கிற யாரோ செஞ்ச ஏற்பாடு தான் இது. கொலை செய்கிறதோ மிரட்டி பணம் வாங்குறதோ அவங்க நோக்கம் இல்லைன்னு புரியுது. குருபிரசாத்தை அவங்க சிட்டிக்குள்ளே தான் எங்கேயோ வச்சிருக்கணும். குரு எழுதின லெட்டரில் கிரண், ராவ் இவங்க கைரேகைகள் கிடச்சிருக்கு. கார்லையும் கிடச்சிருக்கு. அவங்க தான், சந்தேகம் இல்லை. அது ஓகே சார். எங்கே இருக்காரு? அதை எப்படி கண்டுபிடிக்க போறீங்க? கிரண், ராவ், அலெக்ஸ் பற்றி எங்கள் கம்ப்யூட்டரில் தனித்தனி ஃபைல்ஸே இருக்குது. அவங்க பழைய விலாசங்களில் ஏற்கனவே அவங்களோட தொடர்பு வச்சுக்கிட்டு இருந்தவங்களையெல்லாம் 24 சப் இன்ஸ்பெக்டர்ஸ் சிட்டி பூராவும் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அலெக்ஸ் பாருக்கு போய் குடிக்கிற பழக்கம் உள்ளவன்.
அதனால எல்லா பார்லையும் ஃபோட்டோ காட்டி விசாரிக்கிறாங்க. அதே மாதிரி ராவுக்கு லேடிஸ் வீக்னஸ் உண்டு. சிட்டியில் உள்ள பெரிய பிராத்தல் ஜாயின்ஸில் எல்லாம் என்கொயரி நடக்குது. அப்புறம் சார், தலைவர் சாரங்கன் ஃபோன் செஞ்சாரு. அவருக்கும் சரி ரகசியமாக ஓய்வெடுக்கிறாருன்னு சொன்னேன். 27 நாமினேஷன் ஃபைலிங் சம்மந்தமாக ரொம்ப முக்கியமாக பேசணும்னு சொன்னார். அவர்கிட்டையும் உண்மையை மறைக்கிறது தப்புன்னு படுது சார் என்றான் பார்த்திபன். கரெக்டு. நீங்கள் பர்சனலாக அவரை போய் பார்த்து உண்மையை சொல்லுங்க. அவரை பத்திரிகைகளுக்கு எதுவும் சொல்லிட வேணாம்னு சொல்லுங்க. எடிட்டிங் இன்னொரு நாள் வச்சுக்கலாம். ஆனால் தேர்தல் மனு தாக்கல் செய்ய அதான் கடைசி நாள். அதை மாற்ற முடியாது. அவரை எல்லா ஏற்பாடுகளோட ரெடியாக இருக்க சொல்லுங்க. அதுக்குள்ளே குருபிரசாத்தை மீட்டுடலாம். சரி சார், நீங்கள் எடுக்கிற நடவடிக்கைகள் தெரிஞ்சு ஆத்திரப்பட்டு சாரோட உயிருக்கு அவங்க ஏதாச்சும் கவலைப்படாதீங்க. இந்த மேட்ரை ரொம்ப கவனமாக கையாள சொல்லியிருக்காரு கமிஷனர். குருபிரசாத் உயிருக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாத அளவுக்கு தான் எங்கள் மீட்கிற முயற்சிகள் இருக்கும் என்றார் நியூட்டன். அத்தியாயம் 15. தேதி 25. முதுகுக்கு தலையணை கொடுத்து கட்டிலில் சாய்ந்து அமர்ந்திருந்த குருபிரசாத் படித்து கொண்டிருந்த புத்தகத்தை மூடி வைத்தான். தான் இந்த தேர்தலில் நிற்கக்கூடாதென்பதற்காக கடத்தி வைத்திருக்கிறார்கள் என்பது புரிந்த பிறகு அவனுக்கு உயிர் பயம் விலகியிருந்தது. அவர்கள் வார்த்தையில் அடிக்கடி மிரட்டினாலும் மரியாதையாக நடத்துவதால் டென்ஷன் எதுவும் இப்போது இல்லை. குருபிரசாத் இந்த விசித்திரமான திடீர் ஓய்வை ஒரு மாதிரி ரசிக்க கூட தொடங்கிவிட்டான். வேளா வேலைக்கு விருப்பப்படும் ஐட்டங்களை கேரியரில் வாங்கி வந்து கொடுத்துவிட்டு அறையை விட்டு போய்விடுகிறார்கள். படிக்க முடிகிறது, சினிமா பார்க்க முடிகிறது, போன் இடைஞ்சல் இல்லை, விசிட்டர்ஸ் தொந்தரவு இல்லை. இந்த கௌரவமான சிறையில் எந்த ஆபத்தும் இல்லைதான். ஆனால் எனக்கு வெளியே நிறைய வேலைகள் இருக்கிறதே. இன்றைக்கு இந்த நிமிடம் நான் ஐஸ்வர்யா ராயுடன் நடித்து கொண்டிருக்க வேண்டும். எடிட்டிங் கேன்சல் ஆகியிருக்கும். என்ன சொல்லி கேன்சல் செய்திருப்பான் பார்த்திபன்? என்ன சொன்னாலும் தயாரிப்பாளர் பயங்கர கோபத்தில் இருப்பார். இந்த 2 நாள் ஷூட்டிங் கேன்சல் ஆவதால் அவருக்கு ஏகப்பட்ட நஷ்டம். தலைவர் சாரங்கன் வேறு டென்ஷன் ஆகியிருப்பார். நாளை மறுநாள் வேட்புமனு தாக்கலுக்கு இறுதி நாள். மிக குழப்பத்தில் இருப்பார். செய்தித்தாள்களில் நான் கடத்தப்பட்டிருப்பதை பற்றி எந்த செய்தியும் இல்லை. எனவே போலீஸ் ரகசியமாக என்னை தேடுவார்கள் என்று நினைக்கிறேன். எப்படியாவது அவர்கள் வந்து காப்பாற்றுவார்கள் என்கிற நம்பிக்கை இருந்தாலும் நான் ஏதாவது முயற்சி செய்ய வேண்டாமா? என்ன செய்வது? அவர்களிடம் ஆயுதம் இருக்கிறது, புத்திசாலித்தனம் இருக்கிறது. என் செல்போன், பேனா எல்லாம் எடுத்து விட்டார்கள். அறையின் ஜன்னல்களை திறக்க முடியாது. அறையில் தகவல் தொடர்புக்கு எதுவும் இல்லை. அப்படியே நான் இங்கே இருப்பதை உணர்த்தும் விதமாக ஏதாவது கடிதம் மாதிரி எழுத முடிந்தாலும் கூட அதை எப்படி இவர்களை மீறி வேறு நபரிடம் சேர்ப்பேன்? குருபிரசாத்தின் கண்களில் ஓரமாக இருந்த டிஃபன் கேரியர் பட்டது. இதில்தான் ஒவ்வொரு வேளையும் ஹோட்டலில் இருந்து சாப்பாடு, டிஃபன் வாங்கி வருகிறார்கள். இப்போது டிஃபன் வாங்கி வர வேண்டிய நேரம். கழுவி தயாராக இருக்கிறது. சட்டென்று குருவுக்கு ஒரு யோசனை தோன்றியது. அரைக்கதவின் சாவித்வார எல்லையை தாண்டி நகர்ந்து அமர்ந்தான். அருகிலிருந்த டொமேட்டோ சாஸ் எடுத்தான். தன் வெள்ளை கர்ச்சிப் எடுத்தான். சாஸ் தொட்டு விரலால் கர்ச்சிப்பில் போலீஸை தொடர்பு கொண்டு என்னை காப்பாற்றவும், நடிகர் குருபிரசாத் என்று சிகப்பாக எழுதினான். அவசரமாக கேரியரை திறந்து அதன் கடைசி கிண்ணத்திற்குள் கர்ச்சிப்பை போட்டு மறுபடி வரிசை மாறாமல் அடுக்கி எடுத்த இடத்தில் வைத்தான். அந்த ஹோட்டலில் பார்சல் செய்யும் நபர் இதை பார்த்து அவன் புத்திசாலியாக இருந்து போலீஸுக்கு தகவல் கொடுத்தால் பரவாயில்லை, பார்க்கலாம், முன்போல படிக்கத் தொடங்கினான். சற்று நேரத்தில் கதவு திறந்து அலெக்ஸ் உள்ளே வந்தான். குருபிரசாத் சார், இன்னைக்கு என்ன டிஃபன் வேணும்? இட்லி, வடை, ஒரு மசால் தோசை. ஓகே என்று கேரியரை எடுத்துக்கொண்டு சென்றான் அவன். ஒலித்த போனை எடுத்தார் நியூட்டன். சார், நான் எஸ்ஐ வீரபாண்டி, வலசரவாக்கத்திலிருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்க. இங்கே ஒரு பங்களால மங்களம்னு ஒரு அம்மா கிட்ட ராவ் ஃபோட்டோ காட்டி விசாரிச்சப்போ தெரியும்னு சொல்கிறாங்க. இவங்க கிட்ட இருந்த தாராங்கிற பார்ட்டியை ராவுக்கு பிடிக்குமா. அதனால அடிக்கடி வந்து குறிப்பாக தாராவை பிக்கப் பண்ணிக்கிட்டு போவானா ராவ். ஆனால் 2 மாதம் முன்னாடி தாரா இவங்க கிட்ட இருந்து விலகி தனியாக தொழில் பண்ணுதான். அதனால ராவ் இங்கே வந்து 6 மாசமாச்சான். தாராவை கேட்டால் தெரியுமா, அந்த தாரா ஃப்ளைட்டில் பாம்பே, பெங்களூர்னு பறந்து பெரிய லெவலில் மூவ் பண்ணுற பொண்ணா. அட்ரஸ், பேஜர் நம்பர் எல்லாம் கூட கொடுத்துருக்காங்க. வெரி குட். இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லுங்க, நான் உடனே வரேன். தாரா வீட்டுக்கு 2 பேருமா போகலாம் என்றார் நியூட்டன் பென்சில் எடுத்துக்கொண்டு. கணேஷ் பவனில் பார்சல் செக்ஷனில் டிஃபன் ஐட்டங்களை சொல்லி கேரியரை கொடுத்து, சட்னி, சாம்பார் தனித்தனியாக வைங்க, எல்லாம் சூடாக இருக்கணும், அவசரம் இல்லை, வெயிட் பண்ணுறேன் என்றான் அலெக்ஸ். சலீம் சார் என்று குரல் கேட்க திரும்பினால் அங்கிருந்த டேபிளில் காப்பி ஆற்றி கொண்டிருந்த வேங்கடகிரி, வாங்க சார், உட்காருங்க, உங்களை ஒன்று கேட்கணும் என்றார். சலிப்புடன் வந்து அடுத்த நாற்காலியில் அமர்ந்தான். என்ன சார்? நானும் நேற்றுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். வீட்டில் வைஃப் வந்ததுக்கு அப்புறமும் ஒவ்வொரு வேளையும் ஹோட்டல்லேருந்து சாப்பாடு வாங்கிட்டு போகிறீங்களே, ஏன்? அதுவா சார், என் ஒய்ஃப் ரொம்ப செல்லமாக வளர்ந்த பொண்ணு. சமைக்க தெரியாது, ஒரு வேலையும் தெரியாது. அடுத்த வாரம் என் மாமியார் வந்து 1 மாதம் தங்கி இருந்து
எல்லாம் கற்றுத்தர போகிறாங்க. அது வரைக்கும் எல்லாருக்கும் ஹோட்டல் சாப்பாடு தான். என் ஒய்ஃப் ஒரு உதவாக்கற சார். ஆனால் உங்கள் மத கலாச்சாரம் எல்லாம் கரெக்டாக பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். சிட்டியில் பர்தா யார் போடுறா? ஆமாம் ஆமாம், பழைய டைப்பு சார், மாற மாட்டேங்கிறா, ரொம்ப கூச்சம். பக்கத்து வீடுகளில் போய் பார்த்து பேசி பழகிக்கோன்னு சொன்னால் தயக்கம், போக மாட்டேங்கிறா. ஆனால் உங்கள் ஒய்ஃப் கிட்ட பாராட்ட வேண்டிய விஷயமும் இருக்குது. இந்த காலத்து பொண்ணுங்க சதா டிவி தானே பார்க்குறாங்க, யார் புத்தகம் படிக்கிறா? உங்கள் ஒய்ஃபுக்கு போர் அடிக்குதுன்னு என்கிட்ட புக்ஸ் வாங்கிட்டு போனீங்களே, போன வேகத்தில் எல்லா புக்கும் திரும்பி வந்துடும்னு நினச்சேன். வரலையே. உங்கள் ஒய்ஃபுக்கு நாட்டுப்பற்று அதிகம்னு நினைக்கிறேன். இல்லைன்னா தலைவர்கள் வாழ்க்கை வரலாறு படிக்க பொறுமை இருக்குமா? கரெக்டு சார் என்றவன் தன்னை நோக்கி பார்சல் ஆர்டர் கொடுத்த சப்ளையர் கேரியரோடு வருவதை பார்த்ததும் எழுந்து கொண்டான். கொடுப்பா. சாரே, கேரியரில் கர்ச்சிப் உண்டு. இதில் ஏதோ உண்டு. ஞான் மலையாளம் மட்டுமே அறியும். எந்தா சாரே இது என்று அவன் நீட்டிய செய்தி சொன்ன கர்ச்சிப்பை வாங்கி பார்த்த அலெக்ஸ் பற்களை கடித்தான். என்ன இது என்றார் வேங்கடகிரி. ஒன்றுமில்ல சார், கேரியரை தொடச்சிட்டு துணியை மறதியா உள்ளேயே வச்சுட்டா என் அருமை பொண்டாட்டி. நான் வரேன் என்று வேகமாக நடந்தான் அலெக்ஸ். வேங்கடகிரி நடுமண்டையில் கீறிக்கொண்டார். அது கர்ச்சிப் அல்லவா? அதில் சிகப்பாக ஏதோ எழுத்துக்கள் தெரிந்ததே. அது துடைக்கிற துணி இல்லையோ? என்ன இது? மங்களம் கொடுத்த தாராவின் விலாசத்தில் வீடு பூட்டி இருக்கவே அருகில் எஸ்டிடி பூத்தில் இருந்து என்னை உடனே இந்த எண்ணில் தொடர்பு கொள்ளவும் பிரகாஷ் என்று அந்த பூத் எண்ணை குறிப்பிட்டு தாராவுக்கு பேஜர் செய்தி கொடுத்துவிட்டு காத்திருந்தார் இன்ஸ்பெக்டர் நியூட்டன். தாராவின் பேஜர் பீப் பீப் என்று ஒலித்த போது அவள் அந்த நட்சத்திர ஹோட்டல் அறையின் குளியல் அறையிலிருந்து வெளிப்பட கட்டிலில் வெற்றுடம்புடன் சரிந்திருந்த ராவ் எடுத்து செய்தி பார்த்தான். யாருப்பா என்றாள். யாரோ பிரகாஷ் நம்பர் கொடுத்து உடனே உன்னை காண்டாக்ட் பண்ண சொல்கிறான். 10 நிமிஷம் முன்னாடி இதை அடிச்சிருந்தா தூக்கி உடச்சிருப்பேன். இனிமே இதெல்லாம் என்கிட்ட வர்றப்போ எடுத்துக்கிட்டு வராத, இல்லை ஆஃப் பண்ணி வச்சுடு. சாரி டார்லிங் என்று பேஜரில் சேமிக்கப்பட்ட அந்த செய்தியை மீண்டும் ஓட்டி பார்த்த தாரா, பிரகாஷ் பேரு புதுசாக இருக்கு, ஆனால் என் பேஜர் நம்பர் ரொம்ப சின்ன வட்டத்துக்குள்ளே தான் தெரியும். நீ கோவிச்சுக்கலன்னா நான் ஃபோன் பண்ணிக்கிறேன் ப்ளீஸ் என்றாள். சரி, எனக்கும் நிறைய வேலை இருக்குது, குளிச்சுட்டு ரூமை காலி செஞ்சிடுவேன் என்று எழுந்தான் ராவ். தாரா ஃபோன் எடுத்தாள். ஹலோ மிஸ்டர் பிரகாஷ் ப்ளீஸ். ஸ்பீக்கிங். தாரா தானே என்றார் இங்கே நியூட்டன். யா, நீங்கள்? இந்த நம்பர் மங்களம் ஆண்டி கொடுத்தாங்க, வந்து சொல்லுங்க. யூ வாண்ட் மை பர்சனல் சர்வீஸ்? ஆமாம், உன்னை உடனே நேரில் பார்த்து ஒரு ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ எங்கேருந்து பேசுகிற தாரா? எங்கே வரட்டும்? ஹோட்டல் காவியா இன்டர்நேஷ்னல் தெரியுமா? அதோட ரிசப்ஷனில் வெயிட் பண்ணுறேன். வரீங்களா? என்ன அடையாளம் தெரியுமா? ஷூர், மங்களம் ஆண்டி ஃபோட்டோ காட்டினாங்க. சரி வாங்க பிரகாஷ், பேசிக்கலாம் என்று வைத்தாள். மப்டியில் இருந்த நியூட்டன் ஹோட்டலுக்கு காரில் புறப்பட்டார். தன் கன்னத்தில் விழுந்த அறையில் பொறி கலங்கினான் குருபிரசாத். அவன் முன்னால் அந்த கர்ச்சிப்பை நீட்டினான் அலெக்ஸ். என்ன விளையாட்டு காமிக்கிறியா? உன்னை கட்டி போடாமல் கௌரவமாக நடத்தினதுக்கு எங்களுக்கு பாடம் கற்று தரியா? எச்சரிக்கிறேன், பேசாமல் இரு. இப்போ அரைஞ்சேன். இன்னொரு தடவை நீ ஏதாச்சும் முயற்சி செஞ்ச நிச்சயமாக உடம்பு ஊமையாயிடும். அப்புறம் வாழ்நாள் பூரா சக்கர நாற்காலியில் நடமாடுற மாதிரி ஆயிடும். ஜாக்கிரதை. குருபிரசாத் மிரட்சியுடன் அவனையே பார்த்தான். ஹாய், நீதானே தாரா என்றார் நியூட்டன் ஹோட்டல் ரிசப்ஷன் சோஃபாவில் அமர்ந்து புத்தகம் புரட்டி கொண்டிருந்த தாராவை நெருங்கி. யா பிரகாஷ் என்று சிரித்து கை குலுக்கினாள். பார்க்கிங்கில் கார் இருக்கு, காருக்குள்ளே உட்காந்து பேசலாம், இங்கே வேணாம், கமான் ப்ளீஸ். அம்பாசிடர் காருக்குள் தாரா ஏறியதும் உள்ளே தயாராக இருந்த எஸ்ஐ வீரபாண்டி அவள் கையில் விலங்கு மாட்டினார். அவள் புரியாமல் விழிக்க நியூட்டன் முன்புறம் ஏறிக்கொண்டு, நான் போலீஸ் இன்ஸ்பெக்டர் தாரா, உன்னை விபச்சார குற்றத்தில் நாங்கள் கைது செய்யலை. ஒரு பெரிய கடத்தலுக்கு நீ உடந்தையா இருந்திருக்க, அதுக்காகத்தான் என்றார். கடத்தலா? நோ. எஸ். இவனை தெரியுமா? புகைப்படம் காட்டி, ராவ் இவன் கூட்டாளிங்களோட சேர்ந்து நடிகர் குருபிரசாத்தை கடத்தி தலைமறைவாக வச்சுருக்காங்க. இதில் உனக்கும் பங்கு இருக்கும்னு நாங்கள் சந்தேகப்படுறோம். எனக்கு எதுவும் தெரியாது சார், நான் குருபிரசாத்தோட ஃபேன் சார். அவரை போய் கடத்த உதவுவேனா? அப்படியா? அப்போ ராவ் இப்போ எங்கே இருக்கான்னாவது தெரியுமா? அவன் அட்ரஸ் சொல்லு, விட்டுடுறோம். இல்லைன்னா உன்னை இந்த கேஸில் சம்மந்தப்படுத்த வேண்டி வரும். 4-5 வருஷம் உள்ளே போயிட்டு வரலாம். பரவாயில்லையா? சார், ராவ் எந்த அட்ரஸில் இருக்காருன்னு எனக்கு தெரியாது. எப்பவும் அவர் தான் என்னை காண்டாக்ட் பண்ணுவார். இடம் நேரம் சொல்லுவார், சந்திப்போம், சந்தோஷமாக இருப்போம். இப்போ இந்த ஹோட்டலுக்கு அவரை பார்க்கத்தான் வந்தேன். ரூம் நம்பர் 309 4 மணி நேரமாக அவரோட தான் இருந்தேன். இப்போ தான் அவர் ரூமை காலி செஞ்சுட்டு அதோ பாருங்க காரை எடுக்கிறாரு என்றாள் தாரா. சற்று தூரத்தில் தன் மாருதி ஜென்னில் ராவ் ஏறி புறப்பட, டிரைவர் அந்த காரை விட்டுடாம ஃபாலோ செய், முந்த வேணாம் என்று நியூட்டன் உத்தரவிட்டதும் கார் புறப்பட்டது. ஒரு பாடலை விசில் செய்தபடி காரை ஓட்டிக் கொண்டிருந்த ராவ் ரியர்வியூ மிரரில் மறுபடி அந்த அம்பாசிடரை கவனித்தான். என்ன இது? இந்த கார்காரன் ஓவர்டேக் செய்யாமல் நான் எவ்வளவு மெதுவாக ஓட்டினாலும் என் பின்னாலேயே
ரொம்ப நேரமாக தொடர்ந்து வருகிறானே. சட்டென்று நம்பர் பிளேட்டை பார்த்தான். பி என்று போட்டிருந்தது. ரியர்வியூ மிரர் வழியாக காருக்குள் உற்று கவனித்தான். பகீர் என்றது. பின்சீட்டில் இருப்பது தாராவா? இவர்கள் போலீஸா? ச, போலீஸை ரொம்ப சாதாரணமாக எடை போட்டு விட்டோமே. இப்போது தப்பித்தாக வேண்டும். என்ன செய்யலாம்? இந்த சாலையில் தானே வேலுவின் டைலர் கடை இருக்கிறது. டைலர் கடையின் உள்ளே கதவு இருக்கிறது. அதன் வழியாக ஃபிட்டிங் அறைக்கு செல்லலாம். அதை தாண்டி கடைக்கு பின்புறம் வந்தால் வேறு ஒரு சாலை அந்த பக்கம் இருக்கும். எஸ், அதுதான் வழி. ராவ் டைலர் கடை வாசலில் காரை நிறுத்தி அவசரமாக இறங்கி கடைக்குள் வந்தான். என்னப்பா வேலு, சௌக்கியமா? அர்ஜென்ட்டா டாய்லெட் போகணும்ப்பா. பின்பக்கம் போங்க சார், ஒரு காமன் கக்கூஸ் இருக்கு. தேங்க்ஸ். கடைக்கு உள்ளே கதவுகள் திறந்து பின்புறம் வந்து அந்த மற்றொரு சாலையில் ஆட்டோ நிறுத்தி ஏறிக்கொண்டான். 10 நிமிடம் காத்திருந்தும் ராவ் டைலர் கடையிலிருந்து திரும்பி வராததால் நியூட்டன் இறங்கி கடைக்குள் வந்தார். இப்போ உள்ள வந்தானே ராவ். எங்கே அவன்? டாய்லெட் போயிருக்காரு சார். நீங்க யாரு? டாய்லெட் எங்கே இருக்கு? பின்பக்கம். பின்பக்கம் அந்த டாய்லெட் திறந்திருக்க அங்கே வேறு ஒரு சாலை இருப்பதை பார்த்த நியூட்டன் ராவ் தப்பிவிட்டதை உணர்ந்தார். அந்த டைலரை பிடித்து கேள்வி மேல் கேள்வி கேட்க, சார், அவர் என் பழைய கஸ்டமர். அடிக்கடி வீடு மாத்துவாரு. பழைய அட்ரஸ் வேணும்னா தரேன். ஆனா இப்ப அவர் அங்கே இல்லை. எங்க இருக்காருன்னு தெரியாது. 4 நாள் முன்னாடி திடீர்னு வந்தாரு. ஒரு பர்தா தைக்கணும்னு கேட்டாரு. பர்தாவா என்றார் நியூட்டன். விவரம் சொன்னான் டைலர் வேலு. கொஞ்சமாவது அறிவு இருக்கா அவனுக்கு? போனில் கத்தினான் கிரண். சாரி கிரண், போலீஸ் என்ன வளைப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எப்படியோ நான் சிக்காம தப்பிச்சிட்டேன். என் காரை அவங்க கைப்பற்றியிருப்பாங்க. ஆனால் வண்டி என் பேரில் இல்லை. அதை வச்சு என்ன நெருங்க முடியாது. இப்போ நான் என்ன செய்யட்டும்? அங்கே வரட்டுமா என்றான் மறுமுனையில் ராவ். மறுபடி ஒரு முட்டாள்தனம் செய்யாத. நீ உடனடியாக பாம்பே போயிடு. எந்த மார்க்கத்திலேயாவது போயிடு. கையில் பணம் இருக்கா? 25,000 இருக்கு. போதும், நீ போயிடு. பாம்பேலேருந்து தகவல் கொடு. டிராவல்ஸில் உன் டிக்கெட்டை கன்ஃபார்ம் பண்ணிடு. இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சதும் நாங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம். புரியுதா? ரைட்டு. சாரி, நான் சொதப்பிட்டேன். அங்கே எதுவும் பிரச்சனை இல்லையே? நாங்கள் எதுவும் சொதப்பலை. போனை வை என்ற ஆத்திரமாக வைத்தான் கிரண். அத்தியாயம் 16. தேதி 26. தலைவர் சாரங்கன் தன் எதிரில் நின்ற பார்த்திபனை ரொம்ப நேரம் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தார். என்ன சொல்றாரு ஏசி? நெருங்கிட்டு இருக்காங்களாம். இன்னைக்குள்ள கண்டிப்பா மீட்டுடுவாங்களாம். ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சே தம்பி. எல்லா கட்சிகளும் வேட்புமனு தாக்கல் செஞ்சாச்சு. நாளைக்கு கடைசி நாள். நாளைக்கு மாலை 5 மணிக்குள்ள குருபிரசாத் வந்தாதான் மனு தாக்கல் செய்ய முடியும். காலையில உங்க வீட்டில் ஏற்பாடு செஞ்சிருந்த பிரஸ் மீட்டை என்ன செய்ய போறீங்க? நான் கேன்சல் செய்யல சார். எனக்கு என்னமோ போலீஸ் மேல நம்பிக்கை இருக்கு. அதனால நாளைக்கு பிரஸ் மீட் உண்டுன்னு எல்லா ரிப்போர்ட்டர்ஸுக்கும் டிவிக்காரங்களுக்கும் நான் ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பார்க்கலாம் என்று பெருமூச்சு விட்டார். ஏசி தியாகராஜன் நியூட்டனை கோபமாக பார்த்தார். உங்க கண் முன்னாடி காரை நிறுத்திட்டு டிமிக்கி கொடுத்துட்டு போயிருக்கான். அவன் பேர் தெரியும், போட்டோ இருக்கு. இன்னும் அவனை உங்களால மறக்க முடியலையா? சென்னையோட எல்லா எல்லைகள்லையும் எல்லா மார்க்கத்திலையும் ராவை பிடிக்க ஏற்பாடுகள் செஞ்சிருக்கேன். மாட்டிடுவான் சார். குருபிரசாத் கடத்தப்பட்டு இன்னைக்கு 3வது நாள். இன்னும் விஷயம் மீடியா பீப்புளுக்கு தெரியாது. தெரிஞ்சது மன்றத்துக்காரங்க லாரியில ஊர் ஊரா புறப்பட்டு வந்து நம்ம ஆபீஸ்ல கல் எறிவாங்க சார். அவர் ஒரு விஐபி நடிகர். லேட் ஆகிறது தப்பு. எங்களால முடிஞ்ச எல்லா ரூட்லையும் செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்கோம். டைலர் அந்த ராவுக்கு பர்தா ஏதோ தச்சு கொடுத்துருக்கானே, அதை வச்சு ஏதாச்சும் லீடு போக முடியுதா? அவனுக்கு முஸ்லீம் பொண்ணு யாராவது? அப்படி இல்லை சார். குருபிரசாத் எல்லாருக்கும் தெரிஞ்ச முகம். அவரை பப்ளிக்கா கடத்தி கொண்டு போயிருக்காங்க. பொதுமக்கள் பார்வையில சந்தேகம் வராம இருக்க குருபிரசாத்துக்கு பர்தா போட்டு கூட்டிட்டு போயிருக்கலாம்னு நான் யூகம் செய்கிறேன். யூகம் எல்லாம் நல்லா தான் இருக்கு. இப்போ குருபிரசாத்தை அவனுங்க எங்க வச்சிருக்காங்கன்னு ஒரு சின்ன ஹிண்ட் கூட தெரியலையே. கமான், ஏதாச்சும் பண்ணுங்க. தலைவர் சாரங்கன் ஃபோன் செஞ்சு நான் ஏதோ என் வீட்டில் ஒளிச்சு வச்சிருக்கிற மாதிரி கடுமையா திட்டுறாரு என்றார் ஏசி. ஒலித்த போனை எடுத்தார் நியூட்டன். சார், நான் பார்த்திபன் பேசுறேன். சொல்லுங்க, என்ன ஆச்சு சார்? பல கோணங்களில் கிட்டத்தட்ட 120 ஆஃபீஸர்ஸ் சிட்டி பூரா இயங்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு எந்த நிமிஷமும் ஒரு சின்ன க்ளூ கிடைச்சிடும். நம்பிக்கையாக தான் இருக்கோம் சார். அவரை கடத்தின அன்னைக்கு நான் மலர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவரோட செல்லுக்கு பேச முயற்சி செஞ்சப்போ அவர் எதுவுமே பேசல. அப்போ ஒரு கதவு சாத்துற சத்தம் மட்டும் கேட்டுச்சுன்னு சொன்னேன்ல. ஆமா, ரொம்ப யோசிச்சப்போ அது கொலாப்சிபிள் ஸ்ப்ரிங் கேட்டு மூடுற சத்தம்னு தோணுச்சு சார். மடார்னு கேட்டுது. சில லிஃப்ட்டுகளில் இந்த ஓல்டு சிஸ்டம் இருக்கும். இதை உங்ககிட்ட சொல்லிடலாம்னு தோணுச்சு. தேங்க்ஸுங்க. இந்த தகவல் எந்த அளவுக்கு உதவும்னு புரியல. எனிவே, உங்க ஈடுபாட்டுக்கு தேங்க்ஸ் என்று வைத்தார் நியூட்டன். லாக்அப் கதவை திறந்து உள்ளே வந்தார் நியூட்டன். களைத்து போய் உட்கார்ந்திருந்த தாரா நிமிர்ந்து பார்த்தாள். என்னம்மா, ராவை பத்தி இன்னும் ஏதாச்சும் தகவல்கள் மனசுக்கு வந்துச்சா? இப்போ சொல்றியா? சார், நான் ராவோட கூட்டாளி இல்லை. அவர் என் ரெகுலர் கஸ்டமர்களில் ஒருத்தர். எங்களுக்குள்ள வேற எந்த பழக்கமும் இல்லை. அவரை பற்றி எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டேன். இப்போ ராவ் எங்கே இருப்பான்னு மட்டும் சொல்ல மாட்டேங்கிறியே? எனக்கு தெரியாதே சார்.
நம்ப முடியலையே. உன் ரெகுலர் கஸ்டமர்னு சொல்ற, அவரை நீ எப்படி காண்டாக்ட் பண்ணுவேன்னு சொல்ல மாட்டேங்கிறியே. நான் எப்பவும் காண்டாக்ட் செய்ய மாட்டேன்னு சொன்னா நம்ப மாட்டேங்கிறீங்களே. சரி, நம்புறேன். ராவ் அநேகமா இங்கே இருக்கலாம்னு ஒரு யூகமாவது சொல்லு. தாரா தன் நெற்றியில் தட்டி, நல்லா மாட்டினேன் பாருங்க சார். போன தடவை ராவ் என்னை பர்மனெண்ட்டாக வச்சுக்கிறேன்னு சொன்னார். நான் மாட்டேன்னேன். அப்போ மகாலிங்கபுரத்தில் ஒரு புது ஃப்ளாட் வாங்கி போட்டிருக்கேன். அங்கே உன்னை குடி வைக்கட்டுமான்னு கேட்டார். இந்த தகவல் உங்களுக்கு உதவுமா என்றாள். நியூட்டனின் விழிகள் விரிந்தன. உடனே கண்ட்ரோல் அறைக்கு வந்தார். ஃபீல்டில் இருக்கும் தன் டீமுக்கு உத்தரவிட்டார். மகாலிங்கபுரம் ஏரியாவில் இருக்கிற ஃப்ளாட் சிஸ்டம் கட்டிடத்துக்கெல்லாம் விசிட் பண்ணுங்க. எதில் லிஃப்ட்டில் கொலாப்சிபிள் கேட் போட்டிருக்காங்கன்னு பாருங்க. அந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்ஸ் ஏதாச்சும் பார்த்தா அதோட வாட்ச்மேன் கிட்ட 23ஆம் தேதி ராத்திரி பர்தா போட்ட முஸ்லீம் பொண்ணை யாராவது அங்கே கூட்டிகிட்டு வந்து லிஃப்ட்டில் போனாங்களான்னு கேளுங்க. பாசிட்டிவ் ரிப்ளை கிடைச்சா ஃபர்தராக நீங்கள் ப்ரொசீட் பண்ண வேணாம், எனக்கு தகவல் தாங்க என்கிற செய்தி வயர்லெஸ்ஸில் பறந்தது. உன் பேர் என்ன என்றார் நியூட்டன். பாண்டியன் சார் என்றான் வாட்ச்மேன். உங்கள் பில்டிங்கில் பர்தா போட்ட பொண்ணை அழைச்சிக்கிட்டு வந்ததை பார்த்ததா நீ தான் சொன்னியா எங்கள் ஆஃபீஸர்கிட்ட? ஆமாம் சார். யார் அழைச்சிட்டு வந்தது? சலீம் சாரும் அவர் பிரதர் யாசின் சாரும். யார் அவங்க? புதுசாக குடி வந்திருக்காங்க. இறால் எக்ஸ்போர்ட் சார். சலீம் சார் ஒய்ஃபு தான் சார் அது. அப்படியா? எந்த ஃப்ளாட்? 4வது மாடியில் கார்னர் ஃப்ளாட். நேர் எதிரில் வேறு ஃப்ளாட் ஏதாச்சும் இருக்கா? இருக்குது சார். வேங்கடகிரி இருக்கார் சார். சலீம் ஃப்ளாட்டில் யார் யார் இருக்காங்க? 3 பேர் சார். சலீம், யாசின், சலீம் ஒய்ஃப். ரைட்டு. நியூட்டன் மற்றும் 2 பேர் லிஃப்டில் மேலே வந்து வேங்கடகிரி ஃப்ளாட்டுக்கு வந்தார்கள். கதவை திறந்த வேங்கடகிரி, வாங்க. யார் நீங்கள்? என் பையனுக்கு ஃப்ரெண்ட்ஸா? இல்லை, போலீஸ். போலீஸா? பதறாதீங்க என்று உள்ளே வந்து கதவை மூடியவர், எதிர் ஃப்ளாட்டில் இருக்கிற சலீம் மனைவி அலிமாவை நீங்கள் பார்த்துருக்கீங்களா, பேசியிருக்கீங்களா என்றார். அந்த பொண்ணு ரொம்ப கூச்சம் சார். பர்தா போட்டுக்கிட்டு வந்த அன்னைக்கு பார்த்தேன், அப்புறம் பார்க்கல. எதிர் வீட்டு நடவடிக்கைகள் ஏதாவது சந்தேகப்படுறீங்களா? ஆமாம் சார். என் மனசில் இருக்கிறது எப்படி உங்களுக்கு தெரியும்? என் பையன், மருமக எல்லாரும் என் பேச்சை அலட்சியப்படுத்துகிறாங்க. அந்த பொண்ணு ஆம்பளை ஷூ போட்டிருந்துச்சு சார். வந்ததுலேருந்து வேலைக்கு ஹோட்டலில் சாப்பாடு வாங்கிட்டு வர்றாங்க. எனக்கு என்னவோ சந்தேகம் சார். யாரோ ஒரு ஆம்பளையை கடத்திக்கிட்டு வந்து வச்சுருக்கானுங்க. கரெக்ட். யாரோ இல்லை, நடிகர் குரு பிரசாத். இப்போ நீங்கள் நான் சொல்கிற மாதிரி செய்யணும். செய்வீங்களா என்றார் நியூட்டன். உற்சாகமாக தலையாட்டினார் வேங்கடகிரி. அழைப்பு மணி ஒலித்தது. செஸ் ஆட்டத்தை நிறுத்திவிட்டு அலெக்ஸ் எழுந்து பீப் ஹோல் வழியாக பார்த்து திரும்பி, எதிர் வீட்டு அறுவை தாத்தா என்று கூறிவிட்டு திறந்தான். சலீம் சார், நல்ல வேலை உங்கள் பிரதரும் இருக்காரா? ஒரு நிமிஷம் 2 பேரும் எங்கள் வீட்டுக்கு வர முடியுமா? ஒரு பீரோவை நகர்த்தணும். ஒண்டியாலாம் முடியலை. ரொம்ப தொந்தரவு கொடுக்குறேன்னா? பரவாயில்ல என்று இயல்பாக இருவரும் எதிர் ஃப்ளாட் வந்தார்கள். இந்த பீரோ தான் என்று ஒரு அறைக்குள் அழைத்து சென்றார் வேங்கடகிரி. உள்ளே கதவுக்கு பின்னால் காத்திருந்த 2 அதிகாரிகள் துப்பாக்கி நீட்டி அவர்களை மடக்க அதிர்ந்தார்கள். நியூட்டன் எதிர் ஃப்ளாட் வந்து அந்த தனியறையின் கதவை உடைத்து உள்ளே வர படித்து கொண்டிருந்த குரு பிரசாத் எழுந்தான். நோ ப்ராப்ளம் சார், நீங்கள் இப்போ ஃப்ரீ, அவங்கள பிடிச்சிட்டோம் என்று கை குலுக்கினார் நியூட்டன். அத்தியாயம் 17. தேதி 27. குரு பிரசாத்தின் பங்களா ஹாலில் 100க்கும் மேற்பட்ட பத்திரிகையாளர்கள் அமர்ந்திருக்க, 7-8 டிவி கேமராக்கள் தயாராக இருக்க, மாடியிலிருந்து தீபிகாவுடன் இறங்கி வந்தான் குரு பிரசாத். பளிச் பளிச் என்று கேமராக்கள் மின்னல் அடித்தன. பேச துவங்கினான் குரு பிரசாத். எல்லோருக்கும் என் வணக்கம். இந்த திடீர் பிரஸ் மீட் எதுக்குன்னு எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கலாம். கடந்த 4 நாளா நான் எங்க இருந்தேன்னு புதிரா இருந்துச்சு உங்களுக்கெல்லாம். உண்மை என்னன்னா, என்ன சில பேர் கடத்திக்கிட்டு போய் ஒரு ரூம்ல வச்சுட்டாங்க. ரசிகர்களுக்கு தெரிஞ்சா பதட்டம் ஆயிடும்னு உங்களுக்கு தகவல் தெரிவிக்காம சாமர்த்தியமா செயல்பட்டு என்னை மீட்ட தமிழ்நாடு அரசு காவல்துறைக்கு என் நன்றி. தீபிகாவுக்கும் எனக்கும் தொடர்புன்னு அப்பப்போ கிசு வரும். இப்போ அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். எங்களுக்குள்ள இருக்கிறது காதல். நாங்க சீக்கிரம் கல்யாணம் செஞ்சுக்க போறோம். அடுத்து நான் அரசியல்ல இறங்குறது தொடர்பா ஒரு முக்கிய செய்தி இன்னைக்கு சொல்றதா இருந்தேன். ஒரு கட்சியில சேர்ந்து அதோட வேட்பாளரா இன்னைக்கு தேர்தல் மனு கொடுக்கற ப்ரோக்ராம் முதல்ல இருந்துச்சு. இப்ப எனக்கு அந்த ஐடியா இல்ல. பார்த்திபனும் தீபிகாவும் ஆச்சரியமாக பார்த்தார்கள். இந்த என் முகவுக்கு காரணம் தெளிவு. அந்த தெளிவை கொடுத்தது இந்த 3 நாள் தனிமையில நான் படிச்ச புத்தகங்கள், சிந்தனைகள். பெரியார் வாழ்க்கை வரலாறு, மகாத்மா காந்தி வாழ்க்கை வரலாறு, அன்னை தெரசா வாழ்க்கை வரலாறு, விவேகானந்தர் வாழ்க்கை வரலாறு. இதெல்லாம் நான் படிச்ச புத்தகங்கள். இதுவரைக்கும் இவங்கள பத்தி மேலோட்டமான தகவல்கள் தான் எனக்கு தெரியும். இந்த புக்கில் தான் அவங்கள முழுமையா தெரிஞ்சுக்கிட்டேன். இவங்க எல்லாருமே இந்த சமுதாயத்துல அக்கறை வச்சு ஒரு நல்ல நோக்கம் வச்சு போராடினவங்க. இவங்கள வெறுக்கிற நபர்களே கிடையாது. ஒட்டுமொத்தமான மக்கள் அன்பு இவங்களுக்கு கிடைச்சது. அதை பயன்படுத்த நினைச்சிருந்தா இவங்க அரசியல்ல பெரிய பதவிகள்ல உட்கார்ந்துருக்கலாம். மகாத்மா பிரதமராயிருக்க முடியாதா? பெரியார் முதலமைச்சராகி இருக்க முடியாதா?
ஏன் அவங்க அரசியலுக்கு வரல? அரசியல்ல பதவி வகிக்காம சமூகத்துக்கு நல்லது செய்ய முடியும்னு அவங்க நம்பினாங்க. இப்போ அந்த நம்பிக்கை எனக்கும் வந்துருச்சு. இன்னைக்கு சூழ்நிலையில நிறைய தகுதித்தம் செஞ்சுதான் அரசியல் நடத்த முடியும். என் குணத்துக்கு அது ஒத்து வராதுன்னு உள்ள நுழையிறதுக்கு முன்னாலேயே புரிஞ்சுக்கிட்டேன். அதனால அழுத்தமா சொல்றேன், நான் அரசியலுக்கு வரப்போறதில்ல. ஆனா இந்த சமுதாயத்துக்கு என் பங்கை தீவிரமா அளிக்க போறேன். கல்வி அடிப்படையான தேவை, அதுல நாம இன்னும் நிறைவை எட்டல. பல அறக்கட்டளைகள் துவங்கி பள்ளிகள் கல்லூரிகள் இலவசமா நடத்த போறேன். என் சமுதாய பணி இதுல துவங்கும். அதுக்கு நிறைய வருமானம் வேணும். அதனால தொடர்ந்து நடிப்பேன். நிறைய படங்கள்ல நடிப்பேன். எனக்கு ஒரு தெளிவை கொடுத்ததுக்காக ஒரு வகையில என்னை கடத்தினவங்களுக்கும் கடத்த சொன்னவங்களுக்கும் கூட நான் கடமைப்பட்டிருக்கேன். நன்றி, வணக்கம். கைத்தட்டல் ஒலி விடாமல் தொடர்ந்தது. பார்த்திபனும் தீபிகாவும் கண்களில் நீர்த்திரை மறைக்க குருபிரசாத்தை பார்த்தார்கள். முற்றும்.